Good morning, students. மாகாண கல்வி திணைக்களம் வடக்கு மாகாணம் உங்களுக்கு கடந்த மார்ச் மாதம் ஒரு பயிற்சி பரீட்சை வைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டு இந்த வினாத்தாள் கடந்த டிசம்பர் மாதமும் ஜனவரி மாதமும் தயாரிக்கப்பட்டது. இந்த வினாத்தாள் கடந்த டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் தயாரிக்கப்படவில்ல. உங்களுக்கு இறுதி 3 தேர்ச்சிகளில் நீங்களாக முன்னுக்குள்ள தேர்ச்சிகள் தான், அதாவது அரச பொருளாதாரம் வரை உள்ள தேர்ச்சிகள் தான் இதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கு. பகுதி உங்களுக்கு தெரியும், பொருளியல் பகுதி 1 வினாத்தாள், பகுதி 2 வினாத்தாள். பகுதி 1 50 வினாக்கள் அமைய பெற்றிருக்கும், பகுதி 2 10 வினாக்கள் அமைய பெற்றிருக்கும். பகுதி 1க்கு உங்களுக்கு 2 மணித்தியாலங்கள் தரப்படும். இப்போ இந்த 50 வினாக்களும் ஒவ்வொரு தேர்ச்சிக்கும் இந்த வினாக்கள் என்று பரீட்சை திணைக்களத்தால் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இறுதி 3 தேர்ச்சிகளும் இந்த வினாத்தாளில் உள்ளடக்கப்படாத காரணத்தினால் ஒவ்வொரு தேர்ச்சியிலே 1 அல்லது 2 வினாக்கள் கூடுதலாக இங்கு சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த வினாபத்திரத்துக்கு தரப்பட்ட நேரம் 2 மணித்தியாலங்கள். அதே மாதிரி இறுதி பரீட்சையிலே உங்களுக்கு இந்த வினாபத்திரத்துக்கு 2 மணித்தியாலங்கள் தரப்படும். பொருளியல் 1 வினாத்தாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு பெரும்பாலும் நேர பிரச்சனை ஏற்படுவதில்லை. மிக வேகம் குறைந்த ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில மாணவர்களை தவிர வேறு எவருக்கும் நேர பிரச்சனை ஏற்படலாம். எனவே இந்த வினாத்தாளை நீங்கள் நன்கு வாசித்து மிக இலகுவாக செய்யக்கூடிய வினாக்களை உடனடியாக செய்து விடலாம். அதில் நீங்கள் செய்து விடையை கண்டுபிடிக்க வேண்டிய வினாக்களுக்கு நீங்கள் தாராளமாக நேரத்தை செலவிட்டு மிகச் சரியான விடையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எந்த எக்காரணம் கொண்டு நீங்கள் இந்த வினாத்தாளுக்கு நேரம் பிரச்சனையாக ஏற்படும் என்று யோசிக்க தேவை. நாங்கள் பாடசாலையில் பரீட்சை மேற்பார்வை செய்கின்ற அனுபவம், உங்களுடைய வினாத்தாள்களை நீண்ட பல வருடங்களாக திருத்துகின்ற அனுபவம், இந்த வினாக்களை நாங்கள் செய்து பார்க்கின்ற அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு காலமும் பொருளியல் பகுதி 1க்கு உங்களுக்கு நேர பிரச்சனை வராது. அப்ப இங்கே உங்களுக்கு 50 வினாக்கள் தரப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக நோக்குவோமானால் பொருளியல் பாடத்தின் முதலாவது வினாத்தாள் மிக இலகுவானதாக அமைக்கப்பட்டுள்ளது. எல்லா மாணவர்களும் சித்தி அடையக்கூடிய வகையில் இந்த வினாத்தாள் திட்டமிட்டு மிக நன்றாக தயாரிக்கப்பட்டுள்ளது. அப்ப அனைத்து மாணவர்களும் சித்தியடையக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்ட வினாத்தாள் என்ற காரணத்தினால ஓரளவுக்கு இலகுத்தன்மை வாய்ந்த வினாத்தாளாக இந்த பகுதி 1 வினாத்தாள் கடந்த சில வருடங்களாக காணப்பட்டு வருகிறது. எனவே நீங்கள் பாடசாலையில் கற்ற பாடத்திட்டங்களின் அடிப்படையில் பதட்டப்படாமல் இந்த வினாக்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் இலகுவாக பாஸ் பண்ணக்கூடிய நிலையில நீங்கள் வந்துடுவீர்கள். கடந்த ஆண்டு வினாக்களை பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வினாக்கள் திரும்பி வரும். அந்த வினாக்களை நீங்கள் பார்த்து கொண்டீங்கன்னா இந்த பரீட்சை உங்களுக்கு மிக இலகுவானதாக இருக்கும். இப்போ பொருளியல் பாடத்தை பொறுத்தவரையில் சித்தி அடைவது மிக இலகுவான காரியம் என்று சொன்னால் அவர்கள் உங்களை சித்தி அடையக்கூடிய வகையில் தான் அந்த வினாத்தாளை திட்டமிட்டு தயாரித்துள்ளார்கள். எனவே நீங்கள் எக்காரணம் கொண்டும் பொருளியல் வினாத்தாளை பற்றிய எந்த விதமான பயமும் இல்லாமல் நீங்கள் உங்களை பரீட்சைக்கு தயாராக்கி கொள்ளலாம். இப்ப இந்த வினாத்தாளை பொறுத்தவரை இறுதி 3 தேர்ச்சிகளும் உள்ளடக்கப்படவில்லை. அரச பொருளாதாரம் வரையான தேர்ச்சிகள் தான் இங்கு உள்ளடக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஃபைனல் பேப்பர், அதாவது நீங்கள் இறுதியாக உயர்தர பரீட்சைக்கு செய்கிற பேப்பரை ஒப்பானதாக இந்த பேப்பர் அமைய பெற்றுள்ளது. கொஞ்சம் இலகுத்தன்மையாக இருக்கும். அந்த பேப்பர் இலகுவாக தான் உங்களுக்கு வரப்போகும், கொஞ்சம் இலகுத்தன்மையாக இருக்கும். எனவே நீங்கள் அந்த வினாத்தாளை நன்றாக வாசித்து விடையளித்தீர்கள் என்று சொன்னால் பெரும்பாலானவர்கள் சரியான விடையை வழங்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த வினாத்தாளுக்கு எந்த விதத்திலையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொருளியல் கஷ்டமாக வரும், நாங்கள் செய்ய முடியாமல் இருக்கும் என்ற அந்த பதட்டம் தான் நிறைய ஆட்களுக்கு தவறான விடைக்கு உங்களை அழைத்து செல்வதாக இருக்கும். நாங்கள் இப்பொழுது வினாத்தாளுக்கு வருவோம். இந்த வினாத்தாளில் முதல் உங்களுக்கு அறிவுறுத்தல்கள் தரப்படும். அந்த அறிவுறுத்தல்களை கவனமாக வாசிக்கும். அறிவுறுத்தல்கள் என்று சொல்லி போட்டு இறுதி பரீட்சை பேப்பரில் உங்களுக்கு சில அறிவுறுத்தல்கள் தரப்படும். ஏனென்று சொன்னால் மிக கவனமாக இருக்க வேண்டும். இவ்வளவு காலமும் அந்த புதிய பாடத்திட்டத்தில் நாங்கள் புள்ளடித்தாள் செய்கிறது வந்தது. அதுக்கு முன்னர் சரியான இலக்கத்தை எழுதுதல் வேண்டும். மாணவர்கள் சில குழப்பங்கள் வேணும்.
இந்த அறிவுறுத்தல்களை வாசிப்பதன் மூலம் பூர்ணமாக வாசிப்பதன் மூலம் நீங்கள் உங்களை குழப்பங்கள்லேருந்து விலத்திக் கொள்ள முடியும். முதலாவது அறிவித்தலை பார்த்தீங்கன்னா எல்லா வினாக்களுக்கும் விடையளித்தல் வேண்டும். உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சாய்ஸ் சென்டருக்கு 50 வினாவுக்கு நீங்கள் விடையளித்தல் வேண்டும். இங்கு நீங்கள் தெரியாவிட்டாலும் நீங்கள் ஒரு வினா வந்தால் அதுக்கு உங்களுக்கு விட தெரியாவிட்டாலும் ஒரு வினாவுக்கு கீறுங்கோ. உங்களுக்கு சில நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும்னா அந்த வினா உங்களுக்கு சரியான விடையாக அந்த வினாக்குரிய விடை அமையும். இங்கு நீங்கள் தவறான விடை கீறினால் எந்த விதத்திலையும் புள்ளி கழிக்கப்பட மாட்டார். அப்ப எல்லா வினாக்களையும் நீங்கள் விடை அழியும். சரியான அல்லது பொருத்தமான விடையை தெரிவு செய்து விடையளிப்பதற்கு பல்வேறு வினாத்தால் வழங்கப்படும். அதில் நீங்கள் புள்ளடி எழுவதன் மூலம் நீங்கள் சரியான விடையை தெரிவு செய்ய முடியும். நாங்கள் இனி நேர்கூற்றுக்கு வினாத்தாளுக்கு வருவோம். முதலாவது வினா கேட்கப்பட்டுள்ளது. முதலாவது வினா பின்வருவனவற்றுள் நேர்கூற்றை இனங்காண்க. பொருளியல்ல முதலாவது வினா ஒன்றில் நேர்கூற்று, நியமக்கூற்று, சிற்றின பொருளியல், பேரின பொருளியல் அத்தகைய பாடப்பிறப்புகள்லாம் உங்களுக்கு முதலாவது வினா கேட்கப்படும். அநேகமாக எல்லா மாணவர்களும் இந்த வினாவுக்கு விடையளிக்கிற நிலை இருக்கு. நாங்கள் கரிச்ச வினாத்தாளை திருத்தும் போது அநேகமான மாணவர்களுக்கு இந்த வினாக்களுக்குரிய விடையை அளிப்பதற்குரிய ஆற்றல் இருக்குது. அப்ப பின்வருவனவற்றுள் நேர்கூற்றை இனங்காண்க. அப்ப நேர்கூற்று என்றவுடன் உங்களுக்கு உடனடியாக தோன்ற வேண்டிய சிந்தனை என்னன்னு சொன்னால் நேர்கூற்று எப்படி இருக்கும் நீங்க கணக்க யோசிக்க தேவை. நிகழ்கால இறந்த கால விடயங்களுடன் தொடர்புடையது நேர்கூற்று என்று பகுதி ஒன்றுக்கு மட்டும்தான். நீங்கள் கோட்பாட்டு நேர்கூற்றின் மூலம் தான் நாங்கள் விளங்கப்படுத்துகிறாங்க. நேர்கூற்று உண்மை பொய் விடயங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அந்த பல விடயங்கள் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் தமிழ் படித்து சித்தி அடைந்த இங்கே வந்திருப்பான். நிகழ்கால இறந்த கால வாக்கியங்கள் உங்களால் இலகுவாக கண்டுகொள்ள முடியும். எனவே அந்த நிகழ்கால இறந்த கால வாக்கியங்களை கண்டுபிடிக்க அதுதான் நேர்கூற்றாக அமையும். முதலாவது பாருங்க, போக்குவரத்து நெருக்கடியை குறைப்பதற்கு வாகனங்களுக்கான இறக்குமதி தீர்வையை அதிகரித்தல் வேண்டும். இது ஒரு கருத்து. இப்படி அதிகரித்தால் நாட்டோட போக்குவரத்து நெருக்கடியை குறைக்க முடியும். இது சரியான விடை. இங்கே நாங்கள் காலம் குறிக்கப்படவில்லை. இரண்டாவது விடையை பாருங்க. இப்ப நாங்கள் 2020ஆம் ஆண்டு என்ற அடிப்படையில் நாங்கள் இங்கே வினாத்தாள் தயாரிக்கப்பட்டது. 2018 தொடர்பாக 2019 பணவீக்கத்தில் சிறிய அளவிலான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது போன கடந்த காலம். இலகுவாக எங்களுக்கு இதுதான் சரியான விடை என்பதை நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. என்ன சொன்ன காலம் தந்தாச்சு. அப்ப இந்த நியமக்கூற்று அநேகமா வேண்டும், இருக்கும் என்ற சொற்பதங்களோட சேர்ந்து வரும். அப்ப நேர்கூற்று கடந்த கால நிகழ்கால கருத்துக்களாக இருக்கும். எங்களோட விருப்பு வெறுப்புகள் நேர்கூற்றில் இடம்பெற மாட்டான். மிக இலகுவாக கண்டுபிடிக்கலாம். இப்ப நேர்கூற்று என்று வந்தவுடன் நீங்கள் கணக்க யோசிக்கிறது வகுப்பறையில படிச்சதை முழுக்கவே நீங்கள் யோசிக்க தேவையில்லை. என்னென்று நாங்கள் இலகுவாக இனங்காண முடியும் என்று சொன்னால் உடனடியாக யோசிங்கோ. கடந்த கால நிகழ்கால நிகழ்வுகளுடன் தொடர்புடையது நேர்கூற்று. எனவே இங்க பார்த்தீர்கள் 2018 தொடர்பாக 2019 பணவீக்கத்தில் சிறிய அளவிலான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. மிகச்சரியானது. மற்றவர்கள் நாங்கள் விடையை யோசிக்க பார்க்கவே தேவையில்லை. இருந்தாலும் வாசிச்சு வருகிறேன். தற்போதுள்ள வேலையில்லா பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரசாங்கம் தனியார் துறையின் செயற்பாடுகளை ஊக்குவிக்க வேண்டும். ஒரு ஆலோசனையாக சொல்லியிருக்கு. வேலையில்லா பிரச்சனை நிறைய இருக்கு, தனியார் துறையின் செயற்பாடு அரசாங்கம் ஊக்குவிக்க சொல்லியிருக்காரு. இந்த கருத்து இதுக்கு மர கருத்து வேறு யாரும் சொல்லலாம். அடுத்த 4வது இது முறை வரி குறைக்கப்பட்டால் அரசின் கடன் சுமை அதிகரிக்கும். வரியை கூட்டுவோமோ குறைப்போமோ அரசாங்கம் இருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான கருத்துக்களை அவர்கள் வழங்கலாம். புதிய அரசின் பொருளாதார கொள்கைகள் நாட்டினை அபிவிருத்தி நோக்கி அழைத்து செல்லும். இதுவும் ஒரு கருத்து. வேற பார்த்தீங்கன்னு சொன்னா காலம் குறித்து தரப்பட்ட கூற்று 2வதாக இருக்கு. அதுதான் நேர்கூற்றாக இருக்கு. அநேகமா எல்லா மாணவர்களும் இதற்கு சரியான முறையில விடையளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் பார்த்தோம். அப்ப இது கணக்க யோசிக்காங்க பகுதி ஒன்றுக்கு பொறுத்தவரையில எப்படி நாங்கள் சரியான விடையை இலகுவாக நன்றாங்க. இதை யோசிங்கோ. நேர்கூற்று என்றால் காலத்தை குறிச்சு வரும், நியமக்கூற்று காலத்தை குறிச்சு வராது. நான் 2வது நாங்கள் செல்வோம். 2வது பாருங்கோ. வனவளம் கடல் வளம் என்பன ஒரு நாட்டின் பிரதான வளங்கள் ஆகும். இவ்வளங்கள் எந்த வகைக்கு உள்ளடங்கி உள்ளன? இங்க இந்த வினா பார்த்தோம். உங்களுக்கு எல்லா விடையும் சரியான மாதிரி இருக்கு. பொருளாதாரமற்ற வளம் சரியா இருக்கு, இயற்கை வளம் சரியா இருக்கு, மீள் உருவாக்கக்கூடிய வளம் சரியா இருக்கு. நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இந்த இடத்துல வந்து
இந்த இடத்துல நீங்கள் உடனடியாக அதைத்தான் வகுப்பறைக்கு எல்லா ஆசிரியர் சொல்ற பிள்ளைகள் வகுப்பு வாங்க, பிள்ளைகள் வகுப்பு வாங்க. வகுப்பறையில இருந்த அனுபவம் இந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்ய போகுது. என்னன்னு சொன்னால், மீடு உருவாக்கக்கூடிய வளங்கள்ன்றதை படிப்பிக்கு போது உதாரணம் தந்திருப்பேன். கட்டாயம் கடல் வளம், பென வளம் என்று சொல்லி 2 உதாரணங்களை தந்திருப்பேன். அப்ப அந்த வகுப்பறையில சரியாக இருந்து கல்வி கற்ற மாணவனுக்கு இந்த வனவளம் கடல் வளம் என்ற உடனே உங்களுக்கு டப்பன்னு ஞாபகத்துக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வாரக்கூடிய மீள் உருவாக்கக்கூடிய வளங்கள் வனவளம் கடல் வளம். அப்ப இங்க உண்மையாக இயற்கை வளத்தை போட்டாலும் மிகச்சரியானபடியே நாங்கள் இங்கே தேடுவோம். பொருளாதாரமற்ற வளத்தை போட்டாலும் சரி, மிகச்சரியான விடையை நாங்கள் அருமைத்தன்மை கொண்ட மிகச்சரியான விடையை நாங்கள் தேட வேணும். அப்ப தேடைகளை இங்க யார் வெற்றி அடைய போறீர்கள் என்று சொன்னால், வகுப்பறையில ஆசிரியரால் சொல்லப்படுகின்ற விடயங்களை கிரகிக்கிறார்களும் வகுப்பறை போயிருக்கிறார்களும் தான் அந்த விடைக்கு பெற முடியும். நிறைய ஆட்களுக்கு நாங்கள் நோட்ஸ் வச்சிருக்கோம் தானே படிப்போம்னு சொன்னால் உடனே அடியாக இந்த விடயம் அவைக்கு ஞாபகத்துக்கு வராது. வகுப்பறையில் சொல்ற விடயம் உங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்காது. ஆனால் சொன்ன ஒரு சில உங்களோட மூளை தூண்டப்படும் பொழுது அந்த சொன்ன சந்தர்ப்பம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். எனவே இங்க சரியான விடையாக மீள் உருவாக்கக்கூடிய வளம் என்பது சரியான விடையாக அமையும். தொழில்நுட்ப ரீதியாக நுட்ப ரீதியாக நீங்கள் சரியான மிகச்சரியான விடையை தெரிவு செய்யணும். வாதலாம் பொருளாதாரம் எல்லாம் அற்ற வளம் என்றாலும் சரி, இயற்கை வளம் என்றதும் சரி. ஆனால் இதில் மிகச்சரியான விடை என்னன்னு சொன்னால், நீங்கள் வகுப்பறையில் இருந்தாங்க தெரியும், மீள் உருவாக்கக்கூடிய வளம் என்று சொல்லி போட்டு பயன்படுத்த போவாத மீண்டும் உருவாக்கக்கூடிய வளம் என்று சொல்லி போட்டு உதாரணம் சொல்லியிருக்கிறோம். வனவளம் கடல் வளம் என்று சொல்லியிருப்பார்கள். எனவே அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மிக இதற்கெல்லாம் நேரத்திலுடைய தேவையில்லை. நீங்கள் வாட்சொல்லும் உங்களுக்கு படித்தாக்க அப்படியே விட அதுக்குள்ள கண்ணுக்கு தெரியும். 3வது நாக்கு செல்வோம். ஒரு நாட்டின் உற்பத்தி இயலகவு வளையின் உற்பத்தி புள்ளியானது படத்தில் காட்டப்பட்டவாறு ஏயிலிருந்து பியை நோக்கி நகர்கின்றது. ஏயிலிருந்து பியை நோக்கி நகர்கின்றது. இந்நிலையில் நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கை தரம் இவ்வாறு காணப்படும். வாழ்க்கை திறன் தீர்மானிக்கப்படுவது நாங்கள் நுகர்கின்ற அளவாகும். எவ்வளவு கூடுதலாக நுகர்கின்றோமோ அவ்வளவுக்கு எங்களை வாழ்க்கை தரம் அதிகரித்துக் கொண்டு செல்லும். நுகர்வு தான் வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கும். அப்ப நாங்கள் நிறைய நுகரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் வாழ்க்கை தரம் கூடும். நுகர வேண்டிய அளவை குறைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் வாழ்க்கை தரம் குறையும். எனவே தெரியும், உங்களுக்கு இந்த காலத்தில் எங்களை நுகர்வு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. வளமையாக நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட இந்த காலத்தில் நாங்கள் இந்த வாழ்க்கை தரத்தை இழந்திருக்கிறோம். ஏன்னா நுகர்வு பொருளுக்கு தட்டுப்பாடு. எனவே நுகர்வினால்தான் வாழ்க்கை தரம் தீர்மானிக்கப்படும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏ புள்ளியிலிருந்து பி புள்ளிக்கு நகரும் போது இந்த பொருளாதார நுகர்வு பொருளை குறைத்து மூலதன பொருட்களை அதிக அளவில் உற்பத்தி செய்யும். அப்ப நுகர்வு பொருட்களை குறைக்கல தற்காலத்தில் எங்களுக்கு தற்பொழுது எங்களுக்கு நுகர்வு பொருட்களுடைய அளவு குறையும். அப்ப நுகர்வின் அளவு குறையும். அப்ப நுகர்வின் அளவு குறைஞ்சால் நிகழ்கால வாழ்க்கை தரம் குறைவடையும். பாருங்கோ, இதுல 2 இடத்துல குறைவென்று கிடக்கு. அதான் நீங்க விட தெரிவு செய்யும். அப்ப 3 விட 2 வாக்க தட்டுப்பட்டு போச்சு. அப்ப நாங்கள் இதுல 2 விடயத்தான் நாங்கள் பார்க்க போறோம். 2 இடத்துல குறைவென்று இருக்கின்றது. எனவே இந்த 2 விடயங்கள் மிகச்சரியான விடையை தெரிவு செய்யும். அப்ப முதலீட்டு பொருட்கள் நாட்டின் அபிவிருத்தி திட்டங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது முதலீட்டை செய்ய போகுது. அப்ப முதலீடு அதிகரிக்க போகுது. முதலீடு அதிகரித்தால் எதிர்காலத்தில் உற்பத்தி அதிகரிக்கும். எனவே எங்களுக்கு நுகரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எதிர்காலத்தில் அதிகரிக்கும். எனவே எதிர்காலத்தில் நிறைய பொருட்கள் நுகரலாம். எனவே வாழ்க்கை தரம் அதிகரிக்கும். இதன் காரணமாக எதிர்கால வாழ்க்கை தரம் அதிகரிக்கும். எனவே நிகழ்காலத்தில் வாழ்க்கை தரம் குறையும், எதிர்காலத்தில் வாழ்க்கை தரம் அதிகரிக்கும். இதுதான் மிக சரியான விடையாக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது விட உங்களுக்கு தெரியும், நிகழ்காலத்தில் அந்த நுகர்வு புள்ளி நகர்ந்து உடனடியாக நிகழ்காலத்தில் எங்களுக்கு நுகர்வை குறைக்கும். இதனால் நிகழ்கால வாழ்க்கை தரம் குறைவடையும். எதிர்காலத்தில் நுகர்வை கூட்டுறதுனால எதிர்கால வாழ்க்கை தரம் அதிகமாக காணும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். இது நான் விளங்கப்படுத்த மாட்டேன், நீங்களே உடனடியாக செய்யக்கூடிய வினாக்களாக இருக்கும். மிக இலகுவான வினா. பின்வருவனவற்றுள் சந்தை பொருளாதாரத்தின் முக்கிய பண்பாக அமைவது யார்? உங்களுக்கு தெரியும், சந்தை பொருளாதாரத்தில் பிரதான பண்பே விலை போடுறதா முதலாவதாக உங்களுக்கு இங்கு தரப்பட்டுள்ளது. இதுக்கு நாங்கள் நீண்ட நேரம் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மிக இலகுவாக தரப்பட்டிருக்கு. இப்படி இலகுவான வினா வந்துட்டு சொல்லி போட்டு அதிசயப்படாங்க. இப்படி இலகுவான வினா தான் உங்களுக்கு பரிச்சை பெறும்.
அப்ப பின்வருவனவற்றில் சந்தை பொருளாதாரத்தின் முக்கிய பண்பாக அமைவது எதென்றால் விலை பொறிமுறை. இதுதான் மிக சரியான விட. இந்த விடைக்கு மேலதிகமாக இதுக்கு ஒரு விடை இங்கே பார்த்தீங்கன்னா மத்திய திட்டமிடல் என்ன கட்டளை பொருளாதாரத்தின் சமூக நலன் கட்டளை பொருளாதாரத்தின் அரச தலையீடு கட்டளை பொருளாதாரத்தின் அரச சொத்துடைமை கட்டளை பொருளாதாரம். எனவே இதில் மிகச்சரியான மற்ற நாளும் ஒரு பொருளாதாரத்துக்குரிய பண்புகளையும் இந்த முதலாவது பண்பு மட்டும்தான் சந்தை பொருளாதாரத்துக்குரிய பண்புகளையும் தந்திருக்கு. மிக இலகுவாக எங்களால் வினாக்களை விடையை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். ஐந்தாவது வினாவை நோக்குவோம். பொருளாதார முறைமையின் குறிக்கோள். இது நீங்கள் யோசிக்க தேவையில்லை. எந்த ஒரு பொருளாதார முறைமையின் குறிக்கோளும் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல். அப்ப அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்வு காணுதல் தான் எந்த ஒரு பொருளாதார முறைமையின் குறிக்கோள். நேரடியாக இங்க ஐந்தாவது விடை அடிப்படை பொருளாதார பிரச்சனையை தீர்த்தல் என்று தரப்பட்டுள்ளது. நேரடியாக ஐந்தாவது விடை அடிப்படை பொருளாதார பிரச்சனையை தீர்த்தல் என்று உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. எனவே இந்த விடை நேரடியாக உங்களுக்கு இங்கே தரப்பட்டுள்ளது. உங்களுக்கு வடிவாக தெரியும், ஒரு 10 வினாக்கள் ஒன்றுமே வாசிக்காமல் சரியான விடையை தெரிவு செய்யக்கூடிய முறையில் உங்களுடைய வினாபத்திரம் அமைந்திருக்கு. இப்படி ஒரு 5-6 வினாக்கள் ஈஸியாக வரும். ஆறாவது வினா அடுத்த தேர்ச்சிக்குள்ள நுழைகிற. முதலாவது தேர்ச்சி முடிஞ்சு 2வது தேர்ச்சிக்குரிய வினாக்கள் போகணும். பின்வருவனவற்றுள் பொருளொன்றின் கேள்வி வலையை பலப்புறமாக நகர்த்தும் காரணி எது? கேள்வி வலை நகர்ப்பு. பின்வருவனவற்றுள் பொருளொன்றின் கேள்வி வலையை பலப்புறமாக நகர்த்தும் காரணி எது? உங்களுக்கு தெரியும், கேள்வி தொகை மாற்றம், கேள்வி மாற்றம். அப்ப கேள்வி மாற்றத்தை தான் இங்க குறிப்பிடலாம். கேள்வி மாற்றத்தின் போதுதான் கேள்வி வலையை நகரும். பலப்புறமாக நகர்தல் என்றால் கேள்வி கூட கேள்வி அதிகரிக்கும். அப்ப கேள்வியை அதிகரிக்கக்கூடிய காரணி. அப்ப விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள்ல ஏதாவது இதில் தரப்படும் ஏதாவது ஒன்று கேள்வியை அதிகரிக்கக்கூடிய காரணி தரப்படும். அப்ப முதலாவது வந்திருக்கு பொருளின் விலையில் ஏற்படும் அதிகரிப்பு. அது கேள்வி வலையை நகர்த்தாது. கேள்வி தொகையை குறைவடைய செய்வே தவிர கேள்வி வலையை நகர்த்தாது. 2வது பொருளின் விலையில் ஏற்படும் குறைவு. அதுவும் கேள்வி வலையை நகர்த்தாது. முதலாவது விட அப்படி என்ன, 2வது விடையும் இப்படி என்ன உங்களுக்கு தெரியும். 3வது நுகர்வோனின் வருமானத்தில் ஏற்படும் அதிகரிப்பு. இது கேள்வி வலையை நகர்த்தினேன்னு சொன்னால் எங்களுடைய கொள்வன வேற்றல் அதிகரிக்கும். எங்களுடைய நுகர்வோனது வருமானம் அதிகரிக்கும் பொழுது நுகர்வோனது கொள்வன வேற்றல் அதிகரிக்கும். எனவே அது கேள்வி வலையை பலப்புறமாக நகர்த்தும். இதுதான் சரியான விடை. நுகர்வோனின் வருமானத்தில் ஏற்படும் அதிகரிப்பு. அடுத்த நுகர்வோனின் வருமானத்தில் ஏற்படும் குறைவு கேள்வி வலையை இடப்புறம் நகர்த்தும். பொருளின் கேள்வி தொகையில் ஏற்படும் அதிகரிப்பு கேள்வி தொகை மாற்றம் தான். அது இதுக்குள்ள வராது. எனவே 6வதுக்கு சரியான விடையாக 3வது விடை தெரிவு அமைந்துள்ளது. 7வது பின்வருவனவற்றுள் எதன் மூலம் இரு பொருட்கள் ஒன்றுக்கொன்று நெருங்கிய பதிலீடானவை என்பது எடுத்துக்காட்டப்படும். பின்வருவனவற்றுள் எதன் மூலம் இரு பொருட்கள் ஒன்றுக்கொன்று நெருங்கிய பதிலீடானவை என்பது எடுத்துக்காட்டப்படும். மிக இங்கே நெருங்கிய பதிலீடு என்பது குறுக்கு கேள்வி நிகழ்ச்சியின் மூலம் காட்டப்படும். பதிலீட்டு பொருட்களுக்கான குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி நேர்கணிய பெறுமதியை கொண்டதாக இருக்கும். பதிலீட்டு பொருட்களுக்கான குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி நேர்கணிய பெறுமதியை கொண்டதாக இருக்கும். இந்த பதிலீடுகளை நெருங்கிய பதிலீடு நெருக்கமற்ற பதிலீடுகள் என்று 2 வகையாக பிரிக்கும். அப்ப இந்த நெருங்கிய பதிலீடுகள் என்று சொன்னால் குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி குணகம் ஒன்றை விட கூடுதலாக இருந்தால் அதுக்குரிய நிகழ்ச்சி குணகம் நேர்கணிய ஒன்றை விட கூடுதலாக இருக்கும். நெருங்கிய பதிலீடுகள் 0க்கும் 1க்கும் இடையில் நேர்கணியமாக வந்ததுன்னு சொன்னால் அது நெருக்கமற்ற பதிலீடுகளாக இருக்கும். உங்களுக்கு தரப்பட்ட வினா பின்வருவனவற்றுள் எதன் மூலம் இரு பொருட்கள் ஒன்றுக்கொன்று நெருங்கிய பதிலீடானவை என்பது எடுத்துக்காட்டப்படும். பார்த்தீங்கன்னா நேர்கணிய ஒன்றுக்கு கூடிய குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி என்று இந்த 4வது தரப்பட்டிருக்கிறது. நேர்கணிய குறுக்கு கேள்வி நிகழ்ச்சி ஒன்று கூட வந்தால் நெருங்கிய பதிலீடு, ஒன்றை குறைவாக வந்தால் அது நெருக்கமற்ற பதிலீடு. எனவே இங்கு 4வது விடை சரியான விடையாக அமையும். 8வது வினாவை பார்ப்போம். பின்வருவனவற்றுள் கேள்வி வலை ஒன்றினை வரையும் போது நிலையாக உள்ளதாக கருதப்படாதது எது? இவ்வாறான வினாக்கள் வரும் பொழுது
இந்த எதிர்மறை வார வசனத்தை வரைக்கும் அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி போடும். நாங்கள் எங்களை மூளை என்ன செய்யணும்னா வாட்சி ஒன்று வைக்கிறது நிலையாக உள்ளதாக கருதப்படுவது எது என்று வாட்சி விடுவோம். அப்போ உங்களுக்கு வினாத்தால் தயாரிக்கிற முறை ஒன்றிலே எதிர்மறையான வினாக்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுறது. சில நேரம் இவ்வாறான வினா போட்டால் விமர்சனம் பெறும். ஆனால் இன்றைக்கு இறுதி பரீட்சையில் இவ்வாறான வினா 3 அல்லது 4 எதிர்மறையான வினா வந்து கொண்டிருக்கிறது. அப்ப பின்வருவனவற்றுள் கேள்வி வலை ஒன்றினை வரையும் போது நிலையாக உள்ளதாக கருதப்படாதது எது? அப்ப நிலையாக உள்ளதாக கருதப்படாதது எது என்று சொன்னால் நுகர்வோனின் பண வருமானம் அது நிலையாக உள்ளது. கேள்வி வலையை வரையும் போது நிலையாக இருக்கு. விலை தவிர்ந்த கேள்வியை தீர்மானிக்கின்ற ஏனைய காரணிகள் மாறாத போது அப்ப இங்க விலை மட்டும்தான் மாறும். அப்ப நுகர்வோனின் பண வருமானம் நிலையானதாக இருக்கு. அதே மாதிரி நுகர்வோனின் சுவை நிலையானதாக இருக்கு. பதிலீடுகளின் விலை நிலையானதாக இருக்கு. இங்க நிலையானதாக கருதப்படாதது எது என்றால் குறித்த பொருளின் விலை. நிலையானதாக கருதப்படாததுன்னு சொன்னா குறித்த பொருளின் விலை. இதுல 4வது விடை இதுக்காக உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. 9வது பண்டம் ஒன்றின் கேள்வியில் எத்தகைய மாற்றமும் ஏற்படாத போதிலும் குறித்த பண்டத்தினது விலை குறைவடைய அதன் பரிமாற்ற தொகை அதிகரித்தது. இதற்கு ஏதுவாக அமையாதது எது? வினாவை வடிவா வாசிங்கோ. பண்டம் ஒன்றின் கேள்வியில் எத்தகைய மாற்றமும் ஏற்படாத போதும் கேள்விக்கூறு நகர்வடைய மாட்டார். ஒரே கேள்விக்கூறு தான் இருக்க போகும். அப்ப கேள்விக்கூறு நகர்வடையாத சந்தர்ப்பத்தில் ஏற்படாத போதிலும் குறித்த பண்டத்தின் விலை குறைவடைய. அப்ப கேள்விக்கூறு நகர்வடைய ஆனா பண்டத்தின் விலை குறைவடைய அதன் பரிமாற்ற தொகை அதிகரித்தது. இதற்கு ஏதுவாக அமையாதது இங்கேயும் உங்களுக்கு மறுதலையான ஒரு வினா அமையப்பட்டிருக்கு. அமையாதது அப்ப கேள்விக்கோடு இந்துக்களை வந்து கேள்விக்கோடு நகர்ந்து என்றால் அதுதான் சரியானபடியாக இருக்கு. கேள்விக்கோடு நகரக்கூடாது, விலை குறைய வேணும், தொகை அதிகரிக்கும். முதலாவது பயன்போ குறித்த பண்டத்தின் நிரம்பலில் ஏற்பட்ட அதிகரிப்பு. அப்ப நிரம்பலில் அதிகரிப்பு ஏற்படையக்குள்ள கேள்வி மாறாது. ஆனால் நிரம்பலில் அதிகரிப்பு ஏற்படையக்குள்ள சந்தேக பொருள் கூட வந்து விலையை குறைக்கும். எனவே முதலாவது விடை சரி. கேள்விக்கோடு நகராத முதலாவது வினா சரியான விடையாக இருக்குது. கேள்விக்கோடு நகராத போது விலை குறையிறது. இந்த கூட்டுக்கு சரியா இருக்கு. ஆனால் சரியில்லாததான் கேட்டுக்கிறார், அமையாததுதான் கேட்டுக்கிறார். 2வது நுகர்வோனது வருமானத்தில் ஏற்பட்ட ஒரு வீழ்ச்சி. நுகர்வோனது வருமானத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டால் நுகர்வோனது கொள்வனவாற்றல் குறைவடையும். நுகர்வோனது கொள்வனவாற்றல் குறைவடைந்தால் கேள்விக்கோடு இடதுபுறம் நகரும். கேள்விக்கோடு இடதுபுறம் நகரும். இடதுபுறம் நகர்ந்தால் விலை அதிகரிக்கும். 3வது உற்பத்தி செலவில் ஏற்பட்ட ஒரு வீழ்ச்சி. உற்பத்தி செலவில் ஏற்பட்ட ஒரு வீழ்ச்சி நிரம்பரை அதிகரிக்க செய்து கேள்விக்கோடு நகர்வடைய செய்யாது, பொருட்கள விலையை குறைவடைய செய்து தொகை அதிகரிக்க செய்யும். உற்பத்தி தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட ஒரு முன்னேற்றம். அப்ப உற்பத்தி தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட முன்னேற்றமும் நிரம்பர் கோட்டைத்தான் நகர்வடைய செய்யும், கேள்வியிடம் மாற்றத்தை ஏற்படுத்தாது. உற்பத்தியாளர் எண்ணிக்கையில் ஏற்பட்ட ஒரு அதிகரிப்பு. அப்ப உற்பத்தி அதிகரிக்கும், நிரம்பர் கோட்டை தான் மாற்றும். இப்ப இங்க கேள்விக்கோட்டை மாத்துறது நுகர்வோரது வருமானத்தில் ஏற்பட்ட ஒரு வீழ்ச்சி. எனவே இதுதான் இங்க இந்த வினாவுக்குரிய சரியான விடையாக இருக்கு. அநேகமா நிறைய ஆக்கள் இந்த வினாவை பொறுத்தவரையில நீங்கள் தவறுவியல் என்னன்னு சொன்னால் கேள்வியை சரியான முறையில விளங்கும். கேள்விக்கோடு நகரக்கூடாது. இப்ப இந்த 4 மற்ற ஏனைய 4 சந்தர்ப்பத்திலே கேள்விக்கோடு நகரம். ஆனா இந்த 2வது சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் கேள்விக்கோடு நகரடைய போகுது. அப்ப கேள்விக்கோடு நகரடைந்தால் இந்த அதுதான் இருக்கக்கூடிய சரியா விடையா இருக்கும். அங்க அந்த கேட்கப்பட்ட வினா கேள்விக்கோடு நகரடைய கூடாது. அடுத்து 10வது வினாவுக்கு வருவோம். அரிசியின் விலை அதிகரித்த போதும் அரிசி மீது நுகர்வோர் மேற்கொண்ட செலவு மாற்றமின்றி காணப்பட்டது. இந்நிலைக்கு பொருத்தமானது. இப்ப அரிசியின் விலை அதிகரிச்சிருக்கு, ஆனால் அரிசியின் மீது நுகர்வோர் மேற்கொண்ட செலவு மாற்றமின்றி காணப்பட்டது. இந்நிலைக்கு பொருத்தமானது. இது நுகர்வோன் செலவு அடிப்படையில் நிகழ்ச்சியை காண்பதற்காக உங்களுக்கு பெறப்பட்டது. உங்களுக்கு தெரியும், விலைசார் கீழ் நிகழ்ச்சி எதிர்கணியமாக இருந்தால் விலைக்கு நுகர்வோன் செலவு மாற்றத்துக்கும் இடையில் விலைசார் கீழ் நிகழ்ச்சி ஒன்று கூடியதாக இருந்தால் விலைக்கு நுகர்வோன் செலவு மாற்றத்துக்கும் இடையில் எதிர்கணிய தொடர்பு காணப்படும்.
மாறாக ஒன்று குறைவாக இருந்தால் விலைக்கு நுகர்வோன் செலவு மாற்றத்துக்கும் இடையில் நேர்கணிய தொடர்பு காணும். ஒன்றுக்கு சமனாக இருந்து என்று சொன்னால் விலையில் எத்தகைய மாற்றம் ஏற்பட்டால், விலை கூடினால் என்ன, விலை குறைந்தால் என்ன, நுகர்வோன் செலவு மாற்றமடைய மாட்டார். அப்ப இங்க வினாவை திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசியின் விலை அதிகரித்த போதும் அரிசி மீது நுகர்வோர் மேற்கொண்ட செலவு மாற்றமின்றி காணப்பட்டது. இந்நிலைக்கு பொருத்தமானது. அப்ப உங்களுக்கு தெரியும் அரிசியின் விலை அதிகரிச்சிருக்கு, நுகர்வோர் செலவு மாறும். அப்ப விலை மாற்றம் அடைஞ்சிருக்கு, நுகர்வோர் செலவுல மாற்றம் இருக்கின்றால் அங்க விலைசார் கீழ் நிகழ்ச்சி ஒன்றுக்கு சமனாக இருத்தல் வேண்டும். இங்க பாத்தீங்கன்னா 5 விடைகளையும் 5வது விடை வந்திருக்கு. அரிசிக்கான விலை கீழ் நிகழ்ச்சி ஒன்றுக்கு சமனாக காணப்பட்டதால் இந்த நிகழ்வு ஏற்பட்டது. எனவே இங்க சரியான விடை 5வதாக காணப்படுகிறது. அந்த நுகர்வோர் செலவுக்கும் விலைக்கும் இடையிலான தொடர்பு நீங்கள் ஞாபகம் வைத்திருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை வரப்போன்ற பேப்பரில் ஒரு வினாவுக்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கு. 11வது வினா. நிறுவனம் ஒன்று AB ஆகிய பண்டங்களை உற்பத்தி செய்து சந்தைக்கு வழங்குகின்றது. 2 பண்டங்கள் உற்பத்தி செய்து சந்தைக்கு வழங்குகிறது. அவற்றின் விலைசார் கீழ் நிகழ்ச்சி பெருமானங்கள் முறையே PVD. விலைசார் கீழ் நிகழ்ச்சி A பண்டம் 2.23. எனவே A பண்டத்தின் விலைசார் கீழ் நிகழ்ச்சி ஒன்றுக்கு கூடியது. B பண்டம் தரப்பட்டிருக்குது 0.84 ஒன்றுக்கு குறைந்தது. A பண்டம் தொடர்பான மொத்த வருமானம், B பண்டம் தொடர்பான மொத்த வருமானம் என்று சொல்லி தந்திருக்கு. இப்பண்டங்களின் விலைகள் முறையே 10% 20% அதிகரித்த போது இங்கேயும் விலை மாற்றத்துக்கும் நுகர்வோர் செலவு மாற்றத்துக்கும் இடையிலான தொடர்பு தான் இங்கேயும் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஏ பண்டத்தின் நிகழ்ச்சி ஒன்றுக்கு கூடுதலாக காணப்படுறபடியால் விலை அதிகரித்தால் ஏ பண்டம் தொடர்பான மொத்த வருமானம் வீழ்ச்சி அடையும். பாருங்கோ, அதிகரிக்கும் குறையும், அதிகரிக்கும் குறையும் குறையும். எனவே இங்கு 3 இடத்துல குறையும் என்று தந்திருக்கு. எனவே ஏ பண்டத்தின் விலை அதிகரிக்கும் போது ஏ பண்டத்தின் மொத்த வருமானம் குறைவடையும். அப்ப 2வது விடை 4வது விடை 5வது விடை தரப்பட்டிருக்கு. அதுக்குள்ள குறையும் என்றது தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி பி பண்டம் நெகிழ்வற்ற கேள்வியை கொண்டதாக காணப்படுகின்றது. எனவே நெகிழ்வற்ற கேள்வியை கொண்டதாக காணப்படும் பொழுது விலை அதிகரித்தால் நுகர்வோனின் வருமானம் மொத்த பி பண்டம் தொடர்பான மொத்த வருமானமும் அதிகரிக்கும். எனவே குறையும், அதிகரிக்கும், அதிகரிக்கும், மாறாது. அப்ப 2வது 3வது விடை அதிகரிக்கும் என்று தந்திருக்கு. முதலாவது எந்த இடத்துல குறையும் என்று வருகின்றதோ அதுதான் சரியான விடையாக இருக்கு. எனவே இந்த கேள்விக்கு சரியான விடையாக 2வது விடை காணப்படுகின்றது. சரியான விடையாக 2வது விடை காணப்படுகின்றது. முதலாவது பொறுத்தவரையில ஒன்று கூடிய விலைசார் கீழ் நிகழ்ச்சி. எனவே விலை கூடினால் மொத்த வருமானம் குறையும். 2வது பி பண்டத்தை பொறுத்தவரை ஒன்று குறைந்த விலைசார் கீழ் நிகழ்ச்சி. எனவே விலை அதிகரித்தால் வருமானம் அதிகரிக்கும். எனவே 2வது விடை சரியான விடையாக காணப்படுகிறது. 12வது வினாவை பாருங்கோ. சந்தை ஒன்றில் உள்ள பண்டம் ஒன்றின் சந்தை நிரம்பல் கோடு பின்வருமாறு அமைந்துள்ளது. ஒரு நிரம்பல் கோடு தந்திருக்கு. தொகை அச்சிலிருந்து செல்கிறது. நிரம்பல் கோடு விலை அச்சிலிருந்து சென்றால் அது நெகிழ்வுள்ள நிரம்பலை குறிக்கும். நிரம்பல் கோடு 0 சென்றால் அது 1க்கு சமனான நிரம்பலை குறிக்கும். நிரம்பல் கோடு தொகை அச்சிலிருந்து சென்றால் அது 1க்கு குறைந்த நிரம்பல் கோட்டை குறிக்கும். அப்ப இங்க 1 குறைந்த நிரம்பல் கோடு தான் இங்கு தரப்பட்டிருக்கு. அப்ப இங்க நிரம்பல் நிகழ்ச்சி எப்பொழுதும் 1 குறைவாகத்தான் காணப்படுது. இப்படி வினா விரைக்குள்ள உங்களுக்கு ஒன்று விளங்க வேணும். 1 குறைந்த நிரம்பல் நிகழ்ச்சி காணப்படும் பொழுது கோடு, அதாவது விலை அதிகரிக்க அதிகரிக்க அல்லது தொகை அதிகரிக்க அதிகரிக்க நிகழ்ச்சி கூடிக்கொண்டு செல்லும். நிகழ்ச்சி இங்க பாத்தீங்கன்னா விலை மாற்ற வீதத்தை விட தொகை மாற்ற வீதம் சின்னனாயிருக்கு. அப்ப மேல விலை கூடுதலா மாறப்போது தொகை சின்னனா மாறப்போது. எனவே நிகழ்ச்சி கூடிக்கொண்டு போகும். ஆனால் இந்த நிகழ்ச்சி கோடு 1ஐ விட குறைவானதாக இருக்கின்ற காரணத்தினால் நிகழ்ச்சி அதிகரித்துக் கொண்டு செல்லும். ஆனால் ஒருபோதும் அந்த நிகழ்ச்சியின் பெறுமதி 1ஐ விட கூட மாட்டார். அப்ப இங்க விடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நிரம்பல் தொகைகளிலும் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி மாறாதிருக்கும். அது மாறாதிருக்கிற நிரம்பல் நிகழ்ச்சி எல்லா விலையிலும் மாறாதிருக்கும் என்று சொன்னால் ஒருமை நிரம்பல் நிகழ்ச்சிக்கு தான் பொருத்தமானதாக இருக்கும். எல்லா நிரம்பல் தொகைகளிலும் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியுடையதாக இருக்கும்.
இது நெகிழ்ச்சியற்ற நிரம்பல் கோடு. நிரம்பல் தொகை அதிகரிக்க விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி குறை. நிரம்பல் தொகை அதிகரிக்க இங்கே விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி அதிகரிக்கும். 4வது நிரம்பல் தொகை அதிகரிக்க விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி அதிகரிக்கும், ஆனால் நெகிழ்வற்றதாக அமையும். இதுதான் ஒன்று குறைஞ்சு என்றால் நெகிழ்வற்றதாக அமையும். அவையால விலை அதிகரிக்க தொகை அதிகரிக்க நிரம்பல் நிகழ்ச்சி அதிகரித்து கொண்டு போகும், ஆனால் ஒன்றை விட கூட மாட்டார். எனவே நிரம்பல் தொகை அதிகரிக்க விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி அதிகரிக்கும், ஆனால் நெகிழ்வற்றதாக அமையும். இதற்குரிய சரியான விடை 4வது விடையாக அமைகிறது. அடுத்தது 13வது விடை வினா. சில பண்டங்களின் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி வருமாறு. பண்டங்கள் தந்திருக்கு ABCD. விலைசார் கேள்வி நிகழ்ச்சி தந்திருக்கு 0 0.75 1.75. அப்ப பூரண நெகிழ்வற்றது ஒன்றுக்கு சமனானது ஒன்றுக்கு கூடியது உங்களுக்கு தந்திருக்கு. மேற்குறித்த பண்டங்களின் விலையை 4 வீதத்தால் குறைத்தால் எப்பண்டத்தின் விற்பனை வருமானம் அதிகரிக்கும். அப்ப விலை குறையக்குள்ள விற்பனை வருமானம் அதிகரிக்கும். எதிர்கணிய தொடர். எங்கே எதிர்கணிய தொடர் காணப்படும் என்று சொன்னால் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி ஒன்றை விட கூடுதலாக காணப்பட்டால் எதிர்கணிய தொடர்பு காணப்படும். விலைசார் கேள்வி நிகழ்ச்சி ஒன்றை விட கூடுதலாக காணப்பட்டால் எதிர்கணிய தொடர்பு காணப்படும். இங்கே டி பண்டத்துக்குத்தான் விலைசார் கேள்வி நிகழ்ச்சி ஒன்றை விட கூடுதலாக காணப்படுகின்றது. எனவே டி பண்டத்துக்குத்தான் விலை குறைவடைந்தால் குறைந்தால் அப்பண்டத்தின் விற்பனை வருமானம் அதிகரிக்கும். எனவே 4வது விடை சரியான விடையாக அமைகிறது. 14வது கேள்வியை பார்ப்போம். குறித்த பொருள் போட்டிச் சந்தை ஒன்றில் விற்கப்படுவதாக கருது. அப்பொருள் உற்பத்தியின் மீது அலகு வரி விதிக்கப்பட்டால் பின்வருவனவற்றுள் எது நிகழும்? அப்பொருளின் உற்பத்தியின் மீது அலகு வரி விதிக்கப்பட்டால் பின்வருவனவற்றுள் யாது நிகழும்? இதில் தந்திருக்கு 5 சந்தர்ப்பம் தந்திருக்கு. உண்மைக்கு நீங்கள் படம் குறி பார்க்கணும். இதில் நாங்கள் படம் குறி பார்த்தோம் என்றால் உங்களுக்கு நிறைய நேரம் இதுக்குள்ள போயிடும். ஆனால் 5வது சந்தர்ப்பத்தை நீங்கள் தட்டிவிடலாம் என்றால் வரியின் விளைவாக நுகர்வோன் மிக அதிகரிக்கும். அது மிக புலை. வரி விதித்தால் நுகர்வோன் மிக குறை. எனவே இந்த 4 சந்தர்ப்பத்துக்கும் படத்தை கீழித்தான் நீங்கள் சரியான விடையை தேட வேண்டும். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா கேள்விக்கோடு குறைந்த நெகிழ் உள்ளதாயும் வரி விதிக்கும் பொழுது பெருஞ்சுமையினை நுகர்வோன் தாங்கிக் கொள்ள வேண்டி வரும். எனவே முதலாவது கேள்விக்கோடு பூர்ண நெகிழ் உள்ளதாயும் வரியானது வரியின் அளவினால் அதிகரிக்காது என்றது பிள்ளையார். 2வது விடையும் பிள்ளை. கேள்விக்கோடு பூர்ண நெகிழ் பெற்றதாயும் வரியானது வரியின் அளவினால் அதிகரிக்காது என்றது. 3வது கேள்விக்கோடு அதிக நெகிழ் உள்ளதாயும் நுகர்வோரின் வரிச்சுமை அதிகரிக்கும் என்றது. 4வது சரியான விட கேள்விக்கோடு குறைந்த நெகிழ் உள்ளதாயும் நுகர்வோரின் வரிச்சுமை அதிகரிக்கும். இது நீங்கள் கொஞ்சம் நேரம் செலவிட வேண்டிய வினாக்கள். உங்களுக்கு உடனடியாக அது சம்பந்தமாக பயிற்சி இல்லாமல் நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சிருக்காரு டப்பன்னு படத்தை போட்டு நீங்கள் பிடிக்கலாம். அப்ப இது கொஞ்சம் நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டி வரும். எதுக்கு படத்தை கீறணும்னு தீர்மானிச்சு போட்டு கீறணும். உங்களுக்கு தெரியும் கடைசி மிக பிள்ளையாக தந்திருக்கு. ஒரு நாள் வரி விதிக்கும் போது நுகர்வோன் சுவை அதிகரிக்கும், நுகர்வோன் மிக அதிகரிக்கும். அப்ப கடைசி விடையை தட்டி விட. அப்ப நீங்கள் இது இந்த விடைக்கு நீங்கள் உங்கள் ரஃப் சீட் வாங்கி படத்தை கீறி பார்த்து சரியான விடையை தெரிவு செய்து கொள்ளலாம். ஆனால் உண்மையாக உங்களுக்கு நெகிழ் உள்ள கேள்விக்கோடு இப்படி இருக்க வேண்டும், நெகிழ்வற்ற கேள்விக்கோடு இப்படி இருக்கணும் என்ற அந்த கேள்விக்கோடுகள் அந்த தெளிவு சரியாக இருத்தல் வேண்டும். நிறைய மாணவர்கள் வேர்க் பண்ணி பார்க்குற பங்கியில் விடைய இந்த செய்ய தெரிஞ்சும் கூட ஒரு விடையை கீறி போட்டு போடுவார். ஆனால் அவ்வாறு நீங்கள் போனால் உங்களுக்கு சரியாக வராது. படிவாக நீங்கள் உங்களோட நேரத்தை இருக்கிற நீங்கள் செலவிட்டுக் கொள்ளலாம் இந்த வினாவை பொறுத்தவரை. அடுத்தது 15வது வினா. பண்டம் ஒன்றின் மீதான நுகர்வை அதிகரிக்க செய்ய அரசாங்கம் மானிய கொடுப்பனவை வழங்குகின்றது. அப்ப நுகர்வை அதிகரிக்கிறதுக்காண்டி மானிய கொடுப்பனவை வழங்கும். மானியம் கொடுத்தால் உங்களுக்கு தெரியும் விலை குறைவடையும். எத்தகைய கேள்வி நிரம்பல் விலைசார் நிகழ்ச்சியின் போது அது செயற்திறன் மிக்கதாக அமையும். நுகர்வை அதிகரிக்க செய்யும். அப்ப விலையை குறைக்கும். உங்களுக்கு தெரியும் இங்கே நிகழ்ச்சி தான் இருந்தது. நிகழ்ச்சி விலை சிறிதளவால் மாற்றம் அடையும் போது கேள்வித்தொகை பெருமளவால் மாற்றம் அடைந்தால் அது ஒன்று கூடிய விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி. விலை சிறிதளவால் குறைவடையும் போது கேள்வித்தொகை பெருமளவால் மாற்றம் அடைந்தால் அது ஒன்று கூடிய. அப்ப அரசாங்கம் என்ன செய்தன்னு சொன்னால் விலையை குறைக்குது, கேள்வியை கூட்டவும். எனவே கேள்வி நிகழ்ச்சி
நெகிழ்ச்சியுடையதாக இருந்தால், ஒன்று கூடுதலாக இருந்தால் தான் அரசாங்கத்தின் இந்த திட்டம் வெற்றி அடையும். அதே மாதிரி சந்தையில திடீரென்று கேள்வி கூடினால் விலையை குறைச்சன் காரணமா கேள்வி கூடிச்சனர் மிக கேள்வி நிலை வந்துடும். அதை தவிர்க்கிறதுக்கு அந்த கேள்விக்கேற்ற மாதிரி நிரம்பலை அதிகரிக்கணும் சொன்னால் நிரம்பல் நிகழ்வுள்ளதாக அமையவில்லை. நாங்கள் நினைத்த மாதிரி நிரம்பலை மாற்றிக்கொள்ளக்கூடிய இருந்தால் அது நிகழ்வுள்ள நிரம்பல். நாங்கள் நினைத்த மாதிரி மாற்றிக்கொள்ள முடியாது இருந்தால் அது நிகழ்வற்ற நிரம்பல். எனவே விலைசார் கேள்வி நிகழ்ச்சியும் விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியும் நிகழ்வுடையதாக இருந்தால் அரசாங்கத்தின் இந்த திட்டம் வெற்றி அடையும். எனவே விலைசார் கேள்வி நிகழ்ச்சி நிகழ்வுடையது, விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி நிகழ்வுடையது. எனவே இரண்டாவது விடை இதற்கு சரியானதாக அமையும். 16வது வினாவை பாருங்கோ. 16வது வினா, குறித்த பண்டம் ஒன்றிற்கு இழிவு விலையை அமுல்படுத்திய பின்னர் விலை ஆதரவு கொள்கை முறையில் மிகை நிரம்பலை கொள்வனவு செய்வதன் பொருளாதார விளைவை பின்வரும் வரைவு காட்டுகின்றது. இந்நிலையில் சமூக நல இழப்பு யாது? ரைட்டே, உங்களுக்கு ஒரு வினா இங்கே தந்திருக்கு. அரசாங்கம் இழிவு விலையை அறிமுகப்படுத்து. இழிவு விலையை அறிமுகப்படுத்தி போட்டு அந்த இழிவு விலை நுகர்வோருக்கு அந்த உற்பத்தியாளருக்கு கிடைக்கவும். எனவே விலை ஆதரவு கொள்கையை இந்த இடத்துல அமல்படுத்துது. இந்த விலை ஆதரவு கொள்கையை எவ்வாறு அமல்படுத்துதுன்னு சொன்னா மிகை நிரம்பலை வாங்கும். அப்ப விலையை கூட்டினால சந்தையில கேள்வி குறையுது, விலையை கூட்டினால நிரம்பல் கூடுது. மிகப்பெரிய ஒரு மிகை நிரம்பலோடு சந்தையில தோன்ற போது இந்த விலை ஆதரவு கொள்கையை இந்த மிகை நிரம்பலை அரசாங்கம் கொள்வனவு செய்யும். அப்ப இந்த மிகை நிரம்பலை அரசாங்கம் கொள்வனவு செய்தால் சந்தையில் ஏற்படக்கூடிய சமூக நல இழப்பு எவ்வாறு இருக்கும் என்று கேட்கப்பட்டிருக்கு. இதை தயவு செய்து ஞாபகமா வச்சிருங்கோ. இதை நீங்கள் லொஜிக்கலா விளங்க விளைக்கிட்டா இதில் நிறைய நேரத்தை செலவிட வேண்டி வரும். அப்ப மிகை நிரம்பலை அரசாங்கம் கொள்வனவு செய்யும் என்று சொன்னால் இங்கே ஏற்படுற சமூக நல இழப்பு இந்த எம் பிரதேசமாக இருக்கும். இந்த எம் பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எழுத்துக்கள் மிகை நிரம்பலை கொள்வனவு செய்கிறதால அரசாங்கம் கொள்வனவு செய்கிறதால ஏற்படுற சமூக நில இழப்பாக இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா CHGFE மூன்றாவது உங்களுக்கு நேரடியாக தரப்பட்டிருக்கு. அப்ப இந்த அரசாங்கம் இந்த இழிவு விலையை செயல்திறனாக 2 திட்டத்தை முன்வைச்சிருக்கும். ஒன்று மிக நிரம்பலை கொள்வனவு செய்த, 2வது குறை நிரப்பு கொடுப்பனவை வழங்கும். அப்ப குறை நிரப்பு கொடுப்பன வேண்டாம் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிரதேசமாக அதை இப்ப வேண்டாம். எனவே மிகை நிரம்பலை கொள்வனவு செய்தால் ஏற்படுகின்ற சமூக நல இழப்பு CHGFE ஆக இருக்கும். இந்த விடையை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளும். இதுதான் இதுக்குரிய சரியான விடையாக இருக்கும். அடுத்தது 17வது வினா, குறுங்கால உற்பத்தி தொழிற்பாட்டில் மொத்த வெளியீடு அதிகரிக்கும் வேகம் குறைவாக உள்ள போது காணப்படக்கூடியது. மொத்த உற்பத்தி அதிகரிக்கும் வேகம் குறைவாகும். மொத்த உற்பத்தி உங்களுக்கு தெரியும் 4 கட்டமாக அதிகரித்து செல்லும். முதல் கூடுதலான வேகத்தில் அதிகரித்து செல்லும், 2வது குறைந்த வேகத்தில் அதிகரித்து செல்லும், 3வது உச்ச நிலை அடைந்து பிறகு வீழ்ச்சி அடைய தொடங்கும். எனவே இங்க தந்திருக்கு குறுங்கால உற்பத்தி தொழிற்பாட்டில் மொத்த வெளியீடு அதிகரிக்கும் வேகம் குறைவாக உள்ள போது காணப்படக்கூடியது. அப்ப மொத்த வெளியீடு அதிகரிக்கும் வேகம் குறைவாக உள்ள போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மொத்த வெளியீடு அதிகரிக்கும் வேகம் குறைவாக உள்ள போது எல்லை உற்பத்தி வீழ்ச்சி அடையும். இதை பார்த்தீங்கன்னா விட அந்த மொத்த உற்பத்தி அதிகரித்து செல்லும் வேகத்தில் அதிகரிக்கல எல்லை உற்பத்தி அதிகரிக்கும். மொத்த உற்பத்தி குறைந்து செல்லும் வேகத்தில் அதிகரிக்கல எல்லை உற்பத்தி வீழ்ச்சி அடையும். மொத்த உற்பத்தி உச்சநிலை அடையும் போது எல்லை உற்பத்தி பூச்சிய நிலை அடையும். மொத்த உற்பத்தி வீழ்ச்சி அடையல எல்லை உற்பத்தி எதிர்கணிய நிலை அடையும். அப்ப இங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்கு மொத்த உற்பத்தி தொழிற்பாட்டில் மொத்த வெளியீடு அதிகரிக்கும் வேகம் குறைவாக உள்ள போது காணப்படக்கூடியது. எல்லை உற்பத்தி அதிகரித்து செல்லும் என்றது பிழை, எல்லை செலவு அதிகரித்து செல்லும் என்றது பார்ப்போம். அந்த விட என்ன மாதிரி பார்ப்போம். சராசரி இதுல என்னன்னா நீங்க தேட வேண்டிய விட எல்லை செலவு குறையும் ஒன்று பாருங்க. அதுல எல்லை செலவு இல்லை, எல்லை உற்பத்தி இல்லை, எல்லை உற்பத்தி குறையும் என்றது இல்லை. அப்ப எல்லை உற்பத்தி குறைவடையில் நாங்கள் எல்லை செலவை இதுக்குள்ள பார்த்தா எல்லை செலவு அதிகரித்து செல்லும் என்று ஒரு விடை இருக்கு. எல்லை உற்பத்திக்கும் எல்லை செலவுக்கும் இடையில தலைகீழ் தொடர்பு காணும். எல்லை உற்பத்தி அதிகரிக்கல எல்லை செலவு குறைவடையும், எல்லை உற்பத்தி குறைவடையல எல்லை செலவு அதிகரிக்கும். அப்ப மொத்த உற்பத்தி குறைந்து செல்லும் வேகத்தில் அதிகரிக்கல உங்களுக்கு தெரியும் எல்லை உற்பத்தி குறைவடையும், எல்லை உற்பத்தி குறைவடையல எல்லை செலவு அதிகரிக்கும். இதுல 2வது வினா உங்களுக்கு தரப்பட்டிருக்க எல்லை செலவு அதிகரித்து செல்லும்.
18 குறைந்து செல்லும் எல்லை விலை விதியானது இச்சந்தர்ப்பத்தில் தோற்றம் குறைந்து செல்லும் எல்லை விலை விதியானது இச்சந்தர்ப்பத்தில் தோற்றம் எல்லாம் முன்னுக்குள் ஆரம்பத்தில் உள்ள தியரி குறைந்து செல்லும் எல்லை விலை விதி சம்பந்தமாக எல்லை உற்பத்தி குறைவடைந்து செல்லிக்குள்ள குறைந்து செல்லும் எல்லை விலை விதி தொழில்நுட்பம் அல்லது இல்லை செலவு அதிகரித்து செல்லிக்குள்ள தொழில்நுட்பம் அல்லது மொத்த உற்பத்தி குறைந்து செல்லும் விதத்தில் அதிகரித்து செல்லும் போது குறைந்து செல்லும் எல்லை விலை விதி தொழில்நுட்பம் இதில் பாருங்க எல்லை உற்பத்தி வீழ்ச்சி அடையும் போது மொத்த உற்பத்தி உயர்வடையும் போது வராது மொத்த உற்பத்தி வீழ்ச்சி அடையும் போது வராது எல்லை உற்பத்தி உயர்வடையும் போது வராது எல்லை உற்பத்தி வீழ்ச்சி அடையும் 4வது விட 18வது 19வது நிறை போட்டி நிறுவனம் ஒன்று எத்தொகைய நிலைமையின் கீழ் நட்டத்தை குறைக்க சந்தையிலிருந்து வெளியேறும் இதற்கு 5 விடயம் ஆதலா வாசிக்கிறேன் பாருங்க மொத்த வருமானமும் மொத்த செலவும் சமனாக அமையும் மொத்த வருமானமும் மொத்த செலவும் சமனாக அமையும் போது சாதாரண லாபம் எனவே அது சந்தையை விட்டு வெளியேறாது சாதாரண லாபத்தோட மொத்த வருமானமும் மொத்த மாறும் செலவும் சமனாக உள்ள போது அப்ப மொத்த வருமானம் மொத்த மாறும் செலவுக்கு சமனாக இருக்கு அந்த நிறுவனம் உற்பத்தியை செய்து தனது நிலையான செலவு முழுவதையும் ஈடு செய்யும் எனவே உற்பத்தி செய்தான செய்யாவிட்டான இந்த நிலை இருக்கு அப்ப நிறுவனம் உற்பத்தி செய்தார்னு செய்யாட்டுன்னு இவ்வளவுதான் நட்டமாக இருக்கு நிலையான செலவு நட்டமாக இருக்கு பண்ட விலையானது சராசரி மொத்த செலவுக்கு சமமாக இருக்கும் பண்ட விலை பியும் சராசரி மொத்த செலவும் சமமாக இருந்தால் அது சாதாரணமாக இல்லை அதுவும் வராது பண்ட விலையானது சராசரி மாறும் செலவுக்கு சமனாக இருக்கும் போது அப்ப பண்ட விலை சராசரி மாறும் செலவு ஈடு செய்ய போதுமானதாக இருக்கு நிலையான செலவு முழுவது நட்டமாகும் இதுல 2வது 4வதையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒத்த நிலையிலே இருக்கு இங்க நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால் நிறுவனம் ஒன்று குறைந்தது எதிர்பார்க்கும் விலை பி சமன் ஏவிசியாக இருத்தல் வேண்டும் விலையானது சராசரி மாறும் செலவுக்கு சமனாக இருத்தல் வேண்டும் ஆக குறைய எதிர்பார்க்கின்ற விலை அந்த விலையில நிறுவனம் தொழிலை செய்யும் நீண்ட காலத்தில் நம்பிக்கையுள்ள நிறுவனம் நாங்கள் சந்தையை கைப்பற்றுவோம் எனது பொருள்கிட்ட விலை உயர்வடையும் என்ற இடுகோலின் அடிப்படையில் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நிறுவனம் இந்த நிலையிலே உற்பத்தியை செய்யும் நிறுவனம் தொழிலை விட்டு வெளியேறி போகலாம் இறுதிபடியை பாருங்க தொழிலை விட்டு வெளியேறும் என்று சொன்னால் தான் உற்பத்தி செய்தால் ஏற்படுற நட்டம் உற்பத்தி விடுறதால ஏற்படுற நட்டத்தை விட குறைவாக இருக்கும் கூடுதலாக இருக்கும் என்று சொன்னால் தொழிலை விட்டு வெளியேறி போய் எனவே பண்ட விலையானது சராசரி மாறும் செலவை விட குறைவாக அமையும் போது நிறுவனம் தொழிலை விட்டு வெளியேறும் இந்த நிலையிலே உற்பத்தியை செய்தால் மாறும் செலவு முழுவதும் நட்டமாக அமைவதுடன் நிலையான செலவில் ஒரு பகுதியில் நட்டமாக அமையும் எனவே பி சமன் என்சியா இருக்கைகளே நிறுவனம் உற்பத்தியை மேற்கொள்ளும் நீண்ட காலத்தில் நம்பிக்கை உள்ளது தன்னிட நம்பிக்கை உள்ள நிறுவனங்கள் எதிர்காலத்தில் இந்த பொருள விலை உயர்வடையும் நாங்கள் லாபத்தை உழைக்கலாம் என்ற நிலையில் உள்ள நிறுவனங்கள் தொடர்ச்சியாக உற்பத்தியை மேற்கொள்ளும் சந்தையை விட்டு எப்ப வெளியேறும் என்று சொன்னால் ஏவிசியை விட பி குறைவாக வந்தால் சந்தையை விட்டு வெளியேறும் எனவே இதுல 5வது விட சரியானபடியாக இருக்கிறது 20 நிறுவனமானது 200 அலகினை உற்பத்தி செய்கின்ற போது ஒரு அலகுக்கான நிலையான செலவு ஜாதகம் நிறுவனம் 200 அலகினை உற்பத்தி செய்யும் நிறுவனம் 200 அலகினை உற்பத்தி செய்யும் அப்ப நிறுவனம் 200 அலகினை உற்பத்தி செய்ய எங்களுக்கு இங்கே நேரடியாக நிலையான செலவு தரப்படையும் ஆனால் மொத்த செலவும் மாறும் செலவும் தந்திருக்கு மொத்த செலவுக்கும் மாறும் செலவுக்கும் இடையான செங்குத்து தூரம் நிலையான செலவாக இருக்கு இங்க பாருங்க செங்குத்து தூரம் இங்கே தரப்பட்டிருக்கு மாறும் செலவு 4000 மொத்த செலவு 5000 எனவே நிலையான செலவு 1000 இருக்கு உங்களுக்கு தெரியும் டிசி சமன் டிஎஃப்சி சக டிவிசி எனவே இங்க மாறும் செலவு 4000 தந்திருக்கு மொத்த செலவுல அப்ப நிலையான செலவு 1000 இருக்கு அப்ப கேள்வி 200 அலகினை உற்பத்தி செய்கின்ற போது ஒரு அலகிற்கான நிலையான செலவு யார் ஒரு அலகுக்கான நிலையான செலவு யார் அப்ப 1000 சமன் 5 இருக்கு ஒரு அலகுக்கான நிலையான செலவு 5 இருக்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு 2வது விடை சரியான விடையாக தரப்பட்டிருக்கு 21வது வினா பின்வருவனவற்றுள் எச்சந்தை அமைப்பினுள் நிறுவனங்கள் பரஸ்பரம் ஒன்றில் ஒன்று தங்கியிருக்கு இது யோசிக்கவே தேவையில்லை நீங்கள் உடனடியாக சிலர் உரிமை சந்தை என்று போடலாம் இது போடலாம் இப்போ நீங்கள் உங்களை 4 சந்தை அமைப்பு தரப்பட நிறை போட்டி சந்தை தனி உரிமை சந்தை தனியுரிமை போட்டி சந்தை சிலர் உரிமை சந்தை நிறை போட்டி சந்தையை பற்றிய கொஞ்சம் விளக்கம் தான் இருக்குது மற்ற எல்லாம் பண்புகள் அந்த பண்புகள் பார்க்கல சிலர் உரிமை சந்தைதான் நிறுவனங்கள் ஒன்றில் ஒன்று தங்கி இருக்கின்ற தன்மை காணப்படும் 22வது
வர்த்தக சகல ஓட்டம் ஒன்றின் பின்னடைவு கட்டத்தில் பின்வருவற்றில் எது நிகழக்கூடும்? பின்னடைவு கட்டம் என்றால் வீழ்ச்சி அடைந்து கொள்வார். அப்ப இதிலே எது நிகழக்கூடும்? மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைவடையும், மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைவடையும், வேலை வாய்ப்பு குறைவடையும், வேலை இன்மை அதிகரிக்கும், மொத்த முதலீடு குறைவடையும், வணிக நம்பிக்கை குறைவடையும், பணவீக்கம் அதிகரித்து பணவீக்கம் குறைவடையும். எனவே இதில் பார்த்தீங்கன்னா எந்த கம்பினேஷன் சரியாக இருந்தது? வேலையின்மையும் மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் அதிகரிக்கும். மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்காது. வேலையின்மை அதிகரிக்கும், மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்காது. அப்போ அது தவறானது. வேலையின்மையும் மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் குறைவடையும். வேலையின்மை அதிகரிக்கும், மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைவடையும். இதில் ஒரு வேலை வாய்ப்பு வேலையின்மை ரெண்டே கவனமாக தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த உடைய கண்டுபிடிக்கலாம். மூன்றாவது, மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைவடைய வேலையின்மை அதிகரிக்கும். மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைவடையும், வேலையின்மை அதிகரிக்கும். இது மிகச்சரியான விடை. நாலாவது மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைவடைய பணவீக்கம் அதிகரிக்கும். பின்னடைவு கட்டத்தில் பணவீக்கம் குறைவடையும். பணவீக்கம் மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் அதிகரிக்கும். இது மிக தவறான விடை. அடுத்தது 23வது வினா. உற்பத்தியாளன் விலை என்பதனால் கருதப்படுவதை யாது? இது எல்லாரும் கற்பனை செய்திருவீங்கள். அடிப்படை விலை, உற்பத்தியாளன் விலை, கொள்வனவாளன் விலை. அடிப்படை விலை என்றால் உற்பத்தி செய்து உற்பத்தியாளன் தன் உற்பத்தி தளத்தில் வச்சிருக்கீர்கள் அந்த பொருளுக்கு அவன் எதிர்பார்க்கின்ற விலை. அடிப்படை விலை என்பது உற்பத்தி நிலையத்தில் இருந்து வியாபாரிகளை நோக்கி பொருட்கள் சென்றடையும் போது உற்பத்தியாளரால் அளவிடப்படும் விலை. உற்பத்தியாளர்கள் நேரடியாக தந்திருக்க கைட்லையும் அப்படியே தரப்பட்டிருக்கு. 24வது மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கீட்டில் இடைநிலை பொருட்களின் பெறுமதி உள்ளடக்கப்படாமைக்கான காரணம் யார்? இதுவும் எல்லாருக்கும் தெரியும். இடைநிலை பொருட்கள்கிட்ட அல்லது மூலப்பொருட்கள்கிட்ட பெறுமதியை உள்ளடக்கினால் இரட்டை எண்ணல் என்ற தவறு ஏற்படும். அந்த இரட்டை எண்ணல் என்ற தவறு ஏற்பட்டால் தேசிய உற்பத்தியை கூட்டிக்காட்டும். இதிலேயும் பார்த்தீங்கன்னா 5வது விட தரப்பட்டிருக்கு. அவற்றின் பெறுமதிகள் 2 தடவைகள் கூட்டப்படுவதையும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பெறுமதி மிகை மதிப்புடையதாகவும் தடுத்தலாம். இதுதான் சரியான விடையாக. அடுத்த 25வது மொத்த தேசிய வருமானத்தை கணிப்பிடும் போது அதில் உள்ளடக்கப்படாதது எது? இதிலே நேரடியாக தந்திருக்கு. உதவு தொகை, தொழிலாளருக்கான நிதி உதவிகள் என்றால் அது ஒரு பக்கம் சார்ந்த பொறுப்பளவை குறைக்கும். ஏனைய 4ம் வருமான வழி கணிப்பில் சேர்க்க பங்கு லாபங்கள், இலாபங்கள், அதாவது பங்குதாரருக்கு செலுத்தப்பட்ட பங்கு லாபங்கள், கம்பெனியின் பயிரப்படாத லாபங்கள், இதெல்லாம் இந்த லாபம் என்ற விடயத்திற்குள்ள வரும். நில உரிமையாளருக்கு செலுத்தப்பட்ட வாடகைகள் என்ற விடயத்துக்கு வரும். வட உரிமையாளருக்கு செலுத்தப்பட்ட சொத்து வருமானங்களும் வாடகை என்ற விடயத்துக்கு வரும். எனவே இதுக்கும் சரியான விடை. அதாவது தேசிய கணக்கெடுப்பில் சேர்க்கப்படாதது தொழிலாளருக்கு வழங்கப்படும் நிதி உதவி. 26வது கேள்வியை பார்ப்போம். எளிய பொருளாதாரம் ஒன்றில் நுகர்வு சமன்பாடானது C = 400 சக 0.6y என்பதிலிருந்து C = 500 சக 0.75y என மாற்றமடைந்தது. இதனால் சமநிலை வெளியீட்டு மட்டத்தில் ஏற்படும் மாற்றம் யாது? இந்த கேள்வியை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரிய ஒரு சின்ன ஒரு கோட்பாட்டை ஞாபகம் வச்சிருங்கோ. தன்னிச்சையான செலவினை பெருக்கினால் பொருளாதாரத்தின் சமநிலை தேசிய வருமானம் மட்டம் பெறும். பெருக்கி தர தன்னிச்சையான செலவு. இங்கே எளிய பொருளாதாரம் தரப்பட்டிருக்கு. இங்கே தன்னிச்சையான செலவு 400. C = 400 சக 0.6y. C = 400 சக 0.6y. இங்கே தன்னிச்சையான செலவு 400. இதை பொறுத்தவரை இந்த 400 பெருக்கினீங்கன்னா சமநிலை தேசிய வருமானம் முழுக்க நாங்கள் செய்து பார்க்க வேண்டிய தேவை இல்லை. அப்ப 400 தர இங்க எல்லா நுகர்வு நாட்டம் 0.6 தந்தவர்கள் இப்படியா பெருக்கின்ற பெறுமதி 2.5 இருக்கு. முழுக்கிழமையில சொல்லிக்கொண்டு போயிடாது பெருக்கிய சுருக்கமாக பெருக்கின்ற பெறுமதி 2.5 இருக்கு. எனவே இங்க பெறுமதி 1000 இருக்கு. சமநிலை வருமானம். இங்க பாத்தீங்கன்னா C = 500 சக 0.75y. உங்களுக்கு தெரியும் எளிய பொருளாதாரம் இது மட்டும்தான் இருக்கு. இங்க 0.75y தந்திருக்கு. எனவே இங்க தன்னிச்சையான செலவு 500. 0.75y என்றபடியால் பெருக்கி 4. அப்ப 500 தர 4 = 2000. எனவே இங்கே சமன்பாடு C = 400 சக 0.6y இலிருந்து
சி சமன் 500 சைவர் சம 75 வையாக மாறேக்கில்ல சமநிலை தேசிய வருமானம் 1000 அதிகரிக்கும். மூன்றாவது இருக்கு. முதலாவது 2000 அதிகரிக்கும். 2000 ரூபாய் அதிகரிக்கும் என்றுதான் தந்தனர். வெளியீட்டு மட்டத்தில் ஏற்படும் மாற்றம் ஜாதகம் 1000 ரூபாய் 1000 அதிகரிக்கும். நீங்கள் சில பேர் பார்த்துட்டு விடையை போட்டு இதில் 2000 இருந்ததுன்னா முதலாவது விட 2000 என்று போட்டுருவீங்க. அங்கே 2000 விட இல்லை, மாற்றம் தான் விட. இப்போ 1000 அதிகரிக்கும். இரண்டாவது 2000 குறைவடையும். மூன்றாவது 1000 அதிகரிக்கும். நாலாவது 1000 குறைவடையும். அஞ்சாவது 400 அதிகரிக்கும். இங்கே சொல்லப்பட்டது 1000 அதிகரிக்கும். 27வது வினா, திறந்த பொருளாதாரம் ஒன்றில் உட்பாய்ச்சல்களை சரியாக காட்டுவது. இதில் மினக்கட தேவையில்லை. உட்பாய்ச்சல் திறந்த பொருளாதாரத்தின் உட்பாய்ச்சல், முதலீடு, அரசு செலவு, ஏற்றுமதி. வெளிப்பாய்ச்சல், சேமிப்பு, வரி, இறக்குமதி. கொஞ்சம் முதலாவது தந்திருக்கு. முதலீடு, அரச கொள்வனவுகள், ஏற்றுமதி என்று தந்திருக்கு. அதே மாதிரி 28வது பாருங்க, நாடொன்றில் பொருளாதார தரவுகள் வருமாறு இவ்வாறான தரவுகளுக்கு இங்கே உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல் தந்திருக்கு. ஏதா உட்பாய்ச்சலுக்கோ அல்லது வெளிப்பாய்ச்சலுக்கோ போட்டா போகும். அப்போ இறக்குமதி, சேமிப்பு, நேர்வரிகள். அப்போ நாங்கள் உட்பாய்ச்சல் அது போட்ட போட்டோம். உட்பாய்ச்சலை கூட்டினால் 30, 45, 40, 75, 35, 110 பெருது உட்பாய்ச்சல். அதே மாதிரி வெளிப்பாய்ச்சலை கூட்டினோம்னா 30, 40, 70, 20, 90 வெளிப்பாய்ச்சல் 90 வரும். அப்ப இங்கே தரப்பட்ட வினாவை பாருங்க. இத்தரவுகளின் அடிப்படையில் சரியானதை தெரிவு செய்ய. வரவு செலவு திட்ட குறைநிலை நிலவுகின்றது. வரவு செலவு திட்ட குறைநிலை என்றால் வரிய விட அரச கொள்வனவு அல்லது அரச செலவு உயர்வாக இருக்க. இங்க வரி தரப்பட்டிருக்கு 35, அரச செலவு 30 வந்திருக்கு. எனவே வரவு செலவு திட்ட பற்றாக்குறை இல்லை. பொருளாதாரத்தில் பேரிட சமநிலையில் உள்ளது. பொருளாதார சமநிலையிலே இல்லை. சமநிலையில் இருந்தால் உட்பாய்ச்சலும் வெளிப்பாய்ச்சலும் சமநிலை. இங்கே 110, 90 உட்பாய்ச்சல்கள் வெளிப்பாய்ச்சல்களை விட உயர்வாக இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வெளிப்பாய்ச்சல் தான் உயர்வா இருக்கு. அது கூட அடுத்தது வெளிப்பாய்ச்சல்கள் உட்பாய்ச்சல்களை விட உயர்வா இருக்கு. அது சரியா இருக்கு. உட்பாய்ச்சல் 90ஆகவும் வெளிப்பாய்ச்சல்கள் 110ஆகவும் இருக்கு. எனவே இதுதான் சரியான விடை. வெளிப்பாய்ச்சல்கள் உட்பாய்ச்சல்களை விட உயர்வாக உள்ளது. 29வது வினா, பின்வருவனவற்றுள் எது மொத்த கேள்வியை அதிகரிக்க செய்யும்? இதில் உங்களுக்கு மொத்த கேள்வியில கூறுகள் தெரியும். மொத்த கேள்வியில கூறுகள் வந்து அது அதிகரித்தால் மொத்த கேள்வி அதிகரிக்கும். மொத்த கேள்வியில கூறுகள் குறைவடைந்தால் மொத்த கேள்வி குறைவடையும். உங்களுக்கு தெரியும், எல்லாரும் திருப்பி பார்க்கிற விட மொத்த கேள்வியில கூறுகளாக தனியார் நுகர்வு செலவு, அரச நுகர்வு செலவு, முதலீடு, ஏற்றுமதி, பண நிரம்பலை நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். அப்ப இதில் இவ்வளவு அதிகரித்தால் மொத்த கேள்வி அதிகரிக்கும். இதுகள் குறைவடைந்தால் மொத்த கேள்வி குறைவடையும். பார்த்தீங்கன்னா அரச செலவில் ஏற்படும் அதிகரிப்பு, அரச செலவீட்டில் ஏற்படும் அதிகரிப்பு மொத்த கேள்வியை அதிகரிக்க செய்யும். இது உட்பாய்ச்சல். அதே மாதிரி மொத்த இறக்குமதியில் ஏற்படும் ஒரு அதிகரிப்பு. இறக்குமதி என்பது வெளிப்பாய்ச்சலுக்கு வருது. வெளிப்பாய்ச்சல் அதிகரித்தால் தேசிய வருமானத்தை குறைவடைய செய்யும். எனவே இது வராது. வட்டி வீதத்தில் ஏற்படும் அதிகரிப்பும் பெறாது. முதலீட்டை வீழ்ச்சி அடைய செய்யும். மொத்த கேள்வியை குறையும். வரியில் ஏற்படும் அதிகரிப்பு வெளிப்பாய்ச்சல் அதிகரிக்குது. மொத்த கேள்வியை குறையும். மொத்த ஏற்றுமதியில் ஏற்பட்ட அதிகரிப்பு குறைவென்று மாற்றும். மொத்த ஏற்றுமதியில் ஏற்பட்ட அதிகரிப்பு ஏற்பட்டால் அது விடையாக அது குறைவென்று மாற்றிவிட்டீங்கன்னா இங்கே மாறது முதலாவது விடையாக இருக்கும். அப்ப இனி நாங்கள் 30வது நாள் வருமானமானது 15,000 25,000 ரூபாவாக அதிகரிக்கும் போது நுகர்வானது 12,000 20,000 அதிகரிக்கும். அப்ப வருமான மாற்றம் டெல்டா Y 10,000, டெல்டா C 8,000. அப்ப வருமான மாற்றத்தில் 80%, வருமான மாற்றத்தில் 80% நுகர்வுக்காக செலவிடப்படுகிறது. எனவே எல்லை நுகர் நாட்டத்தின் பெறுமதி 0.8. உங்களுக்கு கேட்கப்பட்டது பெருக்கின்ற பெறுமதி. அப்ப எல்லை நுகர் நாட்டத்தின் பெறுமதி 0.8 இருந்தால் எல்லை சேமிப்பு நாட்டம் 0.2, பவுண்டின் 0.2 சொன்னால் பெருக்கின்ற பெறுமதி 5 இருக்கும். 4 சரியான. அடுத்த நாங்கள் 31வது வினாவுக்கு போவோம். ஒரு படம் ஒன்று தந்திருக்கு.
படம் தந்து மேற்காட்டிய வரைவில் எளிய பொருளாதாரத்தில் முதலீட்டில் ஏற்பட்ட மாற்றத்தினால் சமநிலை வெளியீடு மாற்றம் அடைந்துள்ளதை காட்டுகிறது. இதிலிருந்து எல்லை நுகர்வு நாட்டம் பெருக்கி தொடர்பாக சரியாக அமையும். அப்ப உங்களுக்கு மொத்த செலவு கோடு ஒன்று தந்திருக்கு, பிற ஒரு கோடு தந்திருக்கு. அந்த ரெண்டு கோட்டுக்கும் இடையிலான செங்குத்து தூரம் 50 என்று தரப்பட்டது. ரெண்டு கோட்டுக்கும் இடையிலான செங்குத்து தூரம் 50 என்று தரப்பட்டது. எனவே அந்த 50 முதலீடு அதிகரித்ததால வந்த விலை. அப்ப 50 முதலீடு அதிகரித்து அது தந்திருக்கு, தரவில தந்திருக்கு 50 என்று தந்திருக்கு. அந்த ரெண்டு செங்குத்து தூரம் முதலீடு 50 அதிகரிச்சு. முதலீடு 50 அதிகரிக்க இங்க பாத்தீங்கன்னா வெளியீடு 250 500 அதிகரிச்சு. அப்ப 250 வெளியீடு அதிகரிச்சிருக்கு, முதலீடு 50 அதிகரிச்சிருக்கு. எனவே முதலீடு டெல்டா ஐ தர கே சமன் இதாயிருக்கு, சமநிலை வெளியீடு ஆயிருக்கும். எனவே 5 மடங்கால வெளியீடு அதிகரித்திருக்கு. அப்ப பெருக்கின்ற பெறுமதி 5. பெருக்கின்ற பெறுமதி 5 இருந்தால் எல்லை நுகர்வு நாட்டம் 0.8 எல்லை சேமிப்பு நாட்டம் 0.2 இருக்கு. எனவே பெருக்கின்ற பெறுமதி 5, எல்லை நுகர்வு நாட்டத்தின் பெறுமதி 0.8 சரியாக இருக்கு. தேவையில்லாத வினாக்களை நேரத்தை குறைச்சு கொண்டு போவோம், அது எல்லாருமே நேரமாக செய்யக்கூடிய வினாக்கள். அடுத்தது பொருளாதாரம் ஒன்றினது பணவீக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிரம்பல் பக்க காரணியாக இதனை கொள்ளலாம். கேள்வி பக்க காரணியாக மொத்த கேள்வியில தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அந்த தனியார் நுகர்வு செலவு, அரச நுகர்வு செலவு, முதலீட்டில் ஏற்பட்ட மாற்றம், அரசு ஏற்றுமதியில் ஏற்பட்ட அதிகரிப்பு போன்றவை இதுக்குள்ள கேள்வி பக்கத்துக்குள்ள. இங்க நிரம்பல் பக்க காரணியாக கேட்டுக்கிறாக்கு பண நிரம்பலில் ஏற்பட்ட பொருளாதாரம் ஒன்றினது பணவீக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிரம்பல் பக்க காரணியாக இதனை கொள்ளலாம். பண நிரம்பலில் ஏற்படுற அதிகரிப்பு கேள்வி பக்க காரணி. மொத்த உள்நாட்டு மூலதனாக்கம் அதிகரித்தல், முதலீடு அதிகரித்தல் கேள்வி பக்க காரணி. உற்பத்தி காரணிகளுக்கான கொடுப்பனவு அதிகரித்தல், அதாவது உற்பத்தி செலவு அதிகரிக்க போகும், உற்பத்தி காரணிகளுக்கான கொடுப்பனவு அதிகரித்தல் தான் நிரம்பல் பக்க காரணியாக இருக்கும். எனவே கொடுப்பனவு அதிகரித்தால் உற்பத்தி செலவு அதிகரித்து விலை கூடி பணவீக்கம் ஏற்படும். இது 3வது விடையாக இருக்கும். அடுத்தது 33. பொருளாதாரம் ஒன்றின் பண நிரம்பலில் பெறுமதி 4000 பணத்தின் சுழற்சி வேகம் 4 வெளியீட்டின் பௌதீக அளவு 800 காணப்பட்டால் விலைமட்டத்தின் பெறுமதி யாது? இது உங்களுக்கு தெரியும், ஃபிஷரின் பரிமாற்ற சமன்பாடு MV சமன் PT. இதுல உங்களுக்கு பண நிரம்பல் தந்திருக்கு 4000, பணத்தின் சுழற்சி வேகம் 4. பண நிரம்பல் தந்திருக்கு 4000, பணத்தின் சுழற்சி வேகம் 4 தந்திருக்கு. உங்களோட விலைமட்டம் தான் கேள்வி. தர வெளியீட்டு மட்டம் தந்திருக்கு, பௌதிக வெளியீட்டு மட்டம் 800. எனவே ஒரு சமன்பாடு என்ற வழியால் இங்கே 16000 இருக்கு, இங்கே 800 இருக்கு. எனவே விலை மட்டம் 20 இருந்தால் இங்கே 16000 ஆகும். 4வது விடை, 4வது விடை சரியான விடையாக இருக்கும். 34. தரப்பட்ட பொருளாதாரம் ஒன்றின் பண நிரம்பல் M1 1000 தரப்பட்ட பொருளாதாரம் ஒன்றின் பண நிரம்பல் M1 1000 பொதுமக்களிடம் உள்ள பணம் 200 மில்லியன் சட்ட ரீதியான ஒதுக்கு தேவை ஒதுக்கு 25% அமைந்தால் பணப்பெருக்கியின் பெறுமதி குணகம் யாது? உங்களுக்கு தெரியும், K சமன் M பணப்பெருக்கி சமன் பண நிரம்பலின் கீழ் உயர்வரும் பணம். அவங்களுக்கு பண நிரம்பல் தரப்பட்டிருக்கு, நேரடியாக பண நிரம்பல் 1000 என்று தரப்பட்டிருக்கு. எனவே நாங்கள் உயர்வரும் பணத்தை இங்கே கண்டுபிடிக்கிறோம். உயர்வரும் பணம் 4 இப்படியான கணக்கில் விரைகளை முழுமையான கூறுகளாக உயர்வரும் பணம் பெறாது. இங்கே 4 விடயங்கள் உயர்வரும் பணத்துக்குள்ள இருக்கு. பொதுமக்கள் வசம் உள்ள நாணயம், வணிக வங்கிகள் வசம் உள்ள நாணயம், மத்திய வங்கியில் உள்ள வணிக வங்கியின் வைப்புகள், மத்திய வங்கியில் உள்ள ஏனைய வங்கியின் வைப்புகள். இதுல 2 விடயம் தான் உயர்வரும் பணத்துக்கு பெறப்போகுது. என்னன்னு சொன்னால், ஒன்று பொதுமக்கள் வசம் உள்ள நாணயம். அப்ப பண நிரம்பல் 1000 என்று தந்திருக்கு. பொதுமக்களிடம் உள்ள நாணயம் 200. பொதுமக்களிடம் உள்ள நாணயம் 200 ஆகும். சட்ட ரீதியான ஒதுக்கு தேவை 25. இந்த இடத்துல நீங்கள் மிகை ஒதுக்கு இல்லாத இருக்கு இல்லைன்றதை பற்றி யோசியாது. அப்ப இதுக்கு வச்சிருக்க வேண்டியது 25. அப்ப 800க்கு 25. ஏன்னா மத்திய வணிக வங்கிட்ட இருக்கிற கேள்வி வைப்பு 800 இருக்கு. பண நிரம்பல் 1000, பொதுமக்களிட நாணயமாக இருக்கு 200. எனவே வணிக வங்கியோட கேள்வி வைப்பு 800 இருக்கு.
800 25 வீதம் 200 இருக்கும். அதுதான் மத்திய வங்கியில் இருக்கிற நாணயமாக இருக்கும். எனவே மொத்த உயர்வெளி பணம் 4. எனவே பணப்பெருக்கி சமன் பண நிரம்பலின் கீழ் உயர்வெளி பணம். பண நிரம்பல் 1000 தரப்பட்டிருக்கு. பண நிரம்பல் 1000 தரப்பட்டிருக்கு. உயர்வெளி பணம் 400 எடுத்திருக்கிறோம். எனவே பணப்பெருக்கின்ற பெறுமதி 2.5 இருக்கு. 2.5 இருக்கு. 34வது விடை 2.4வது விடை. 35வது கேள்வி, மத்திய வங்கி நாணய கொள்கையை நடைமுறைப்படுத்தும் போது அதன் இறுதி இலக்காக அமைவது. நாணய கொள்கை என்றால் உங்களுக்கு தெரியும். பொருளாதார உறுதி, விலை உறுதி, நிதியியல் உறுதி என்பவற்றை பேணும் பொருட்டு பண நிரம்பல், வட்டி வீதம் போன்றவற்றை விதிய முறையில் கையாளுதல் நாணய கொள்கை. நாணய கொள்கையின் இறுதி இலக்கு பண நிரம்பலை கட்டுப்படுத்தும். இங்க பார்த்தீங்கன்னா வட்டி வீதத்தை கட்டுப்படுத்தல், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தல், பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தல், பண நிரம்பலை கட்டுப்படுத்தல், நாணய தளத்தினை கட்டுப்படுத்தும். 36வது கேள்வி, மத்திய வங்கியினால் அரச பிணைகள் விற்கப்படும். மத்திய வங்கி என்ன செய்து தன்னிடம் உள்ள பிணைகளை வணிக வங்கியிடம் கொடுத்து வணிக வங்கியிடமிருந்து காசை வாங்கும். வணிக வங்கியிடமிருந்து காசை வாங்கினால் வணிக வங்கியின் பண இருப்பு குறைவடையும், வணிக வங்கிகள் கடன் வழங்குகிற அளவு குறைவடையும். எனவே பண நிரம்பல் வீழ்ச்சி அடையும். அப்ப பண நிரம்பல் வீழ்ச்சி அடையும். அடுத்தது மத்திய வங்கிட்ட ஆவணங்களை கொடுத்து காசை வாங்கிக்கல, மத்திய வங்கிட்ட இருக்கிற வணிக வங்கிட்ட இருக்கிற காசு குறைவடையும். எனவே வங்கிகளின் ஒதுக்கு குறைவடையும். அதனால நாணய தளமும் வீழ்ச்சி அடையும். முதலாவது வினா. 36வது முதலாவது. 37வது வினா, பின்வரும் விடயங்களில் வணிக வங்கி ஒன்றின் சொத்தாக கருத முடியாது. இதுவும் எல்லாருக்கும் இலகுவாக வழங்கக்கூடியது. நாங்கள் கேள்வி வைப்பன்ற உடனே நாங்கள் சுமார் சாதாரண வழக்கில் நாங்கள் உடனே பார்க்கிறது எங்கள்கிட்ட இருக்கிற மத்திய வணிக வங்கியில் உள்ள காசான் கேள்வி வைப்பது. ஆனால் வணிக வங்கியில கொண்டே பொதுமக்கள் வைக்கிற காசான் கேள்வி வைப்பு. அது கேட்ட உடனே வணிக வங்கி கொடுக்கவும். எனவே இதுல தரப்பட்ட வணிக வங்கியின் கையில் உள்ள காசு, வெளிநாட்டு வணிக வங்கிக்கு வேற வணிக வங்கியின் கையில் உள்ள வெளிநாட்டு நாணயங்கள், மத்திய வங்கியின் மத்திய வங்கியில் உள்ள காசு, திரை செய்தி உண்டியல் எல்லாம் வணிக வங்கியின் சொத்துக்களாக இருக்கும். இதுல வணிக வங்கியின் பொறுப்புகளாக கருதக்கூடியது கேள்வி வைப்பு மட்டும்தான். 38, வணிக வங்கி முறைமை ஒன்றில் கேள்வி வைப்புகள் 5000, காசு ஒதுக்கு 1200, மிகை ஒதுக்கு 2000 எனில் வைப்பாக்க பெருக்கியின் பெறுமதி யார்? வடிவா பாருங்கோ. வணிக வங்கியோட ஒன்றிடம் இருக்கின்ற கேள்வி வைப்புகள் 5000. வணிக வங்கி முறைமையில கேள்வி வைப்பிற்கு 5000. அதே நேரம் காசு ஒதுக்காக 12000 வச்சிருக்கு. மிகை ஒதுக்கு 2000. அப்ப தேவைப்படுற ஒதுக்கு 10000. மிகை ஒதுக்கு 2000 இருக்கு, தேவைப்படுற ஒதுக்கு 10000. அப்ப 50000க்கு 10000 ரூபாய் தான் சட்டப்படியான ஒதுக்கு தேவை. 50000க்கு 10000 ரூபான்றது 20 வீதம். அப்ப இங்க மத்திய வங்கியின் காசு ஒதுக்கு தேவை 20 வீதம். 2000 வைப்பாக்க பெருக்கியின் பெறுமதி உங்களுக்கு தெரியும். வைப்பாக்க பெருக்கியின் பெறுமதி 1/6. அவங்களுக்கு தெரியும் 1/0 20 வீதம் என்ற சரி. எனவே வைப்பாக்க பெருக்கியின் பெறுமதி 5 இருக்கு. 39வது வினா, இது இலகுவான வினா. திறந்த சந்தை நடவடிக்கை என்பது மத்திய வங்கியினால அரசாங்க பிணைகள் விற்பனை செய்வதும் கொள்வனை செய்கிற நடவடிக்கை திறந்த சந்தை நடவடிக்கை. இங்க பாத்தீங்கன்னா 3வது விடை தரப்பட்டிருக்கு. 40வது கேள்வி, நியதி ஒதுக்கு தேவை 20 வீதமாக இருப்பதாகவும் ஒரு வணிக வங்கி 5000 புதிய வங்கி வைப்பினை பெறுவதாகவும் கருது. நியதி ஒதுக்கு தேவை 20 வீதம், 5000 புதிய வங்கி வைப்புகள் பெறுவதாகவும் கருதுக. இதன் விளைவாக பின்வருவனவற்றுள் வங்கியின் 5 வகையில் ஏற்படக்கூடிய மாற்றம். 5000 புதிய வைப்பு வங்கிக்குள்ள வரப்போகுது வணிக வங்கிக்கு. எனவே வணிக வங்கி பொறுப்புகள் 5000ஆல அதிகரிக்கும். அதே நேரம் நியதி ஒதுக்கு தேவை 20 வீதமாக இருந்தால் 5000க்கு 20 வீதம் 1000. அப்ப தேவைப்படும் ஒதுக்கு 1000னால் அதிகரிக்கும். இதை பார்த்தீங்கன்னா இலகுவாக தரப்பட்டது. 2வது 41வது வினாவை பார்ப்போம்.
பொது பண்டங்களின் பிரதான பண்பாக விலக்குதல் விதிக்கு உட்பட்டவையாக கருதப்படுகின்றன. இதன் கருத்து யார்? நேரடியாக டெபினிஷனை விளக்கத்தில் தந்திருக்கு. என்னென்னு சொன்னால், பொது பொருட்களுக்கு நுகர்வோர் எத்தகைய கொடுப்பனவின் செலுத்தாவிடனும் நுகர முடியும். இதுதான் விலக்குதல் விதிக்குட்பட்டவையாக கருதப்படுகின்றது என்பது அர்த்தம். அப்போ நுகர்வோர் கொடுப்பனவை செலுத்தாவிட்டாலும் பொது பண்டங்களை நுகர முடியும். இந்த நேரடியாக முறைய ஆன்சர் தரப்பட்டது. அடுத்தது பாருங்க, பின்பற்று இது பொது பண்டமா? நீங்கள் முதலாம் தவணையிலிருந்து இறுதி தவணை வரை பொது பொருட்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்க. அதுக்குரிய உதாரணம் படிச்சிருக்கீங்க. தேசிய பாதுகாப்பு, சூழல் பாதுகாப்பு, கலைஞர விளக்கம். இப்போ இதெல்லாம் பொது பொருட்களுக்கு எங்களுக்கு காலத்துக்கு காலம் உதாரணமாக தரப்படுற இங்கே தேசிய பாதுகாப்புன்றது. பின்வருவனவற்றுள் சந்தை தோல்வி குறிப்பார். சந்தை தோல்வி என்றால் உங்களுக்கு தெரிய வேணும். சமூக நலன் கருதி வளங்களை சந்தை முறை அல்லது விலை பொறிமுறை வினைத்திறனாக ஒதுக்கீடு செய்ய தவறுகின்ற சந்தர்ப்பம் சந்தை பொறிமுறை என, சந்தை தோல்வி என அழைக்கப்படும். இங்கே தரப்பட்ட விடை சந்தை கேள்வியும் நிரம்பலும் சமப்படாத நிலையாகும். அது சந்தை தோல்வி இல்லை. சந்தையின் மூலம் வளங்கள் வினைத்திறனாக பங்கிடப்படாத நிலை. இதுதான் சந்தை தோல்விக்குரிய மூன்றாவது நாளாவது பிழையாக இருக்கின்ற உற்பத்தி நிறுவனங்கள் சந்தையை விட்டு விலகிச் சென்ற நிலையாகும். பொது பொருட்களை போதிய அளவில் வழங்காத சந்தை தோல்விக்கு ஒரு காரணம் தான் இது. சந்தை தோல்விக்குரிய காரணத்தினால் இது உச்ச பணவீக்க நிலவும் நிலையாகும். இது ஒன்று நிலவ சரியான விடை சந்தையின் மூலம் வளங்கள் வினைத்திறனாக பங்கிடப்படாத நிலையாகும். சந்தை தோல்வி என்றால் நேரடியாக செகண்ட்பாட்டாக கேட்கப்படும். சமூக நலன் கருதி விலைப்பொருள் முறையானது அருமையான வளங்களை வினைத்திறனாக பகிர தவறுதல் சந்தை தோல்வி என அழைக்கப்படும். 44 பொருளாதார வகைப்படுத்தலின்படி மூலதன செலவின் கூறுவார். பொருளாதார வகைப்படுத்தலின்படி செலவுகளை 2 வகையாக பிரிப்பர். நடைமுறை செலவு, மூலதன செலவு. நடைமுறை செலவு 3 வகையாக பாகுபடுத்தப்படும். மூலதன செலவும் 3 வகையாக பாகுபடுத்தப்படும். அதில் மெச்சொத்துக்களின் கையேற்பு, கொள்வனவு என்பன. மற்றது மூலதன மாற்றங்கள், குறைச்செலவு, ஒதுக்குகள். அப்படியே நேரடியாக தந்திருக்கு. மெச்சொத்துக்களின் கொள்வனவு, மூலதன மாற்றங்கள், குறைச்செலவு, ஒதுக்குகள் என்பன பொருளாதார வகைப்படுத்தலின்படியான மூலதன செலவின் கூறுகளாக அமையும். முதலாவது அரச இறைக்கொள்கை கருவிகள் யார்? முதல் அரச இறைக்கொள்கை என்றால் அதன் விளக்கம் தெரிஞ்சன கருவி தந்த வார்த்தை தெரியும். அரச இறைக்கொள்கை என்பது பேரின பொருளாதார குறிக்கோள்களை அடையும் பொருட்டு அரச வருமானம், அரச செலவு, கடன்படுதல் போன்ற கருவிகளை பொருத்தமான முறையில் கையாளுதல் அரச இறைக்கொள்கை என அழைக்கப்படும். அரச வருமானம், அரச செலவு, அரச கடன்பாடுகள் அல்லது நிதியீட்டம் ஏதோ ஒன்று சொல்லுவோம். அப்போ இங்கே பாருங்க, தரப்பட்ட விடைகள் பண நிரம்பல் நிறை தொழில் மட்டம் அரச வருமானம் பெறாது. அரச வருமானம் அரச செலவு இருக்கு, ஆனால் அரச சேமிப்பகத்தில் வராது. அரச வருமானம், அரச செலவு, அரச கடன், இதுதான் இறைக்கொள்கையின் கருவிகளாக இருக்கும். அரச வருமானம், அரச செலவு, அரச கடன் போன்ற கருவிகளை பொருத்தமான முறையில் கையாளுதல் இறைக்கொள்கை என அழைக்கப்படும். 2018ஆம் ஆண்டில் இலங்கை அரசாங்கத்தின் நடப்பு செலவின் ஆகக்கூடிய பங்கினை வகிப்பது வட்டி கொடுப்பனவு. அடுத்த சம்பளங்கள் வரும் வட்டி கொடுப்பனவு தான் அரச செலவின் நடைமுறை செலவின் அதிக 41% இருக்க வேணும். வட்டி கொடுப்பனவுகள் தான் நடைமுறை செலவினத்தில் அதிகூடிய பங்கை வகிக்கின்ற உருப்படியாக இருக்கு. 47 2018ஆம் ஆண்டில் இலங்கையின் வரி வருமானத்தில் ஆகக்கூடிய பங்கினை வகிப்பது யார்? இலங்கையின் வரி வருமானத்தில் ஆகக்கூடிய பங்கினை வகிப்பது யாருன்னு சொன்னால், 2018ஆம் ஆண்டுக்குரிய அந்த வரி வருமானத்தில் அந்த உருப்படிகளை பார்த்தோம்னா கலால் தீர்வை 3.4% பெறுமதி சேர் வரிகள் 3.2% வருமான வரி 2.1% காணப்படுகின்ற காரணத்தினால வரி வருமானத்தில் அதிகூடிய பங்கு வகிப்பதாக இந்த கலால் தீர்வுகள் காணப்படும். 48 பின்வரும் தரவுகள் உமக்கு தரப்படுகின்றன. கொடை உட்பட அரசின் வருமானம் 1,80,000, கொடைகள் 20,000, நடைமுறை செலவு 2,10,000, வட்டி கொடுப்பனவு 15,000, கடன் தவணை கொடுப்பனவு 25,000, மூலதன செலவுகள் 2,25,000. மேற்காட்டிய தரவுகளிலிருந்து நடைமுறை கணக்கு நீதியையும் முதன்மை கணக்கு நீதியையும் யார்? இதில் எல்லாரும் சில பிள்ளைகள் இடர்படுறது கூட பின்னுக்குள்ள பாடாராக
கூட பரீட்சைக்கு இந்த இலக்கை பொறுத்தவரை கூடுதலான பரீட்சைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்துருக்க மாட்டீங்களோ கொஞ்சம் இடர்படுறது கூட இந்த சமன்பாடுகளை சரியான முறையில் ஞாபகப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வினாவை இலகுவாக செய்யலாம். நடைமுறை கணக்கு மீதி இதில் என்ன இடர்பாடுன்னு சொன்னால் அரச வருமானம் என்பது 2 விதமாக பார்க்கப்படும். கொடை உட்பட அரச வருமானம், கொடை நீங்களாக அரச வருமானம். நடைமுறை கணக்கு மீதியை பொறுத்தவரையில் கொடை நீங்களாக நடைமுறை வருமானம் அரச வருமானம் நடைமுறை செலவு. அப்ப இங்க கொடை நீங்களாக அரச வருமானம் பாருங்க, கொடை உட்பட அரச வருமானம் 1,80,000, கொடைகள் 20,000 தந்திருக்கு. அப்ப கொடை நீங்களாக அரச வருமானம் 1,60,000. இதிலே இருந்து நடைமுறை செலவினை கழித்து விட்டீங்கன்னு சொன்னால் வாரது நடைமுறை கணக்கு மீதியாக இருக்கு. நடைமுறை செலவினம் நேரடியாக தந்திருக்கு 2,10,000. எனவே நடைமுறை கணக்கு மீதி 50,000 ரூபாவாக இருக்கு. அடுத்தது கேட்டுக்கிட உங்களுக்கு முதன்மை கணக்கு மீதியும் இலகுவாக கண்டுபிடிக்கலாம். மற்ற ஏதாவது கொடை உட்பட அரச வருமானம் என்று வரும். கொடை உட்பட அரச வருமானத்திலிருந்து எவ்வளவு? 1,80,000. கொடை உட்பட அரச வருமானத்திலிருந்து மொத்த செலவுகள் எடுத்து போட்டு அதிலே இருந்து வட்டி கொடுப்பனவை நீக்கிவிடும், அல்லது நடைமுறை செலவில் இருந்து வட்டி கொடுப்பனவை நீக்கிவிடும். அப்ப இங்க நடைமுறை செலவினம் 2,10,000, வட்டி கொடுப்பனவு 15,000. எனவே நடைமுறை செலவினத்தின் பெறுமதி 1,95,000. மூலதன செலவுகள் 2,20,000. அப்ப 1,95,000 சக 2,20,000. இதை கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் முதன்மை கணக்கு மீதி வரும். அப்ப 1,80,000 சய 4,15,000. அப்ப 1,80,000 4,15,000 கழிச்சு விட்டால் வாரது 2,35,000. அப்ப இது முதன்மை கணக்கு மீதியாக 2,35,000 சய பெறுமதி. எனவே இங்க சரியான விட 50,000 சய 50,000 சய 2,35,000 மூன்றாவது விடையாக தரப்பட்டிருக்கு. நீங்கள் சமன்பாடு சரியா தெரிந்திருந்தால் இலகுவாக இந்த கேள்விக்குரிய விடையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 2049வது வினா, 2018ஆம் ஆண்டில் இலங்கை தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனின்படி பணவீக்க வீதம் யார்? 2018ஆம் ஆண்டின் படி இலங்கை தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனின்படி இலங்கையில பணவீக்கம் யார்? 49வது வினா. அப்ப தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனின்படி 2015ஆம் ஆண்டு 3.8 வீதமாகவும், 2016ஆம் ஆண்டு 4 வீதமாகவும், 2017ஆம் ஆண்டு 7.7 வீதமாகவும், 2018ஆம் ஆண்டு 2.1 வீதமாகவும் காணப்படும். இதெல்லாம் மத்திய வங்கி அறிக்கையில உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் வந்தது 2019ஆம் ஆண்டின் மத்திய வங்கி அறிக்கை. உங்களுக்கு தேவையான புள்ளி விவரங்கள் அனைத்து 2018ஆம் ஆண்டின் மத்திய வங்கி அறிக்கையை பார்த்தா போதுமானதாக இருக்கும். 2018ஆம் ஆண்டின் வரி அரசரை மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாகும். 2018ஆம் ஆண்டின் வரி அரசரை மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக. அப்ப 2016ஆம் ஆண்டுக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக 14.2, 2017க்கு 13.8, 2018க்கு 13.3. எனவே இதில் இரண்டாவது விடை பொருத்தமானதாக காணப்படுகிறது. 50 வினாக்கள் இலகுவான வினாக்கள்லாம் இங்கே தரப்பட்டது. மாணவர்கள் இந்த வினாக்களுக்கு மிக சரியாக விடையளிக்க முடியும் கொஞ்சம் சிந்திப்பதன் மூலம். பாடசாலைக்கு தங்களோட வகுப்புகளுக்கு ஒழுங்காக சென்ற மாணவர்கள் தாங்கள் கேள்வி வகுப்பில் கற்கிற விடயத்தை கொண்டு இந்த வினாக்களுக்கு இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கு. இதில் இறுதியாக வந்த 3 தேர்ச்சி உங்களுக்கு நாங்கள் தரையில் அதில் ஒரு 10 வினாக்கள் வரும். அந்த 10 வினாக்கள் பதிலாக இதில் முன்னுக்குள்ள தேர்ச்சியில் அந்த 10 வினாக்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு முதலாவது பகுதி மிக இலகுவாக வரும்.
நீங்கள் ஆறுதலாக வினாக்களை தெளிவாக வாசித்து விடையளிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களோட பரீட்சை பெறுகிற உச்ச அளவுக்கு தீர்மானிப்பது முதலாவது பகுதி தான். இலகுவாக ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ அந்த முதலாவது பகுதியில் நீங்கள் எவ்வளவுக்கு ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு அந்த ஸ்கோர் பண்ணுவதன் மூலம் உச்ச பெறுபேறு உத்தரவாதப்படுத்த. நன்றி, வணக்கம்.